அத்தியாயம் 1. ரத்தம் அபாயம் எச்சரிக்கை என்று பல அர்த்தங்களை உள்ளடக்கி அந்த கட்டிடம் சிகப்பாக பெயிண்ட் செய்யப்பட்டிருந்தது. மழையும் வெயிலும் கருணையில்லாமல் அதன் வெளிபோர்டை துவைத்து எடுத்திருந்தன. துருப்பிடித்த எழுத்துக்களில் போலீஸ் ஸ்டேஷன் வரைதான் பாக்கியிருந்தன. உள்ளே சுவரை அடைத்து கொண்டு இந்திய வரைபடம், சென்னை வரைபடம், அதன் கூவத்தின் நெளிவு சுழிவுகளை நல்ல நீளத்தில் தீற்றி இருக்க ஒரு கரும்பலகையில் யார் யார் டியூட்டி என்ற விபரங்கள். யாவற்றுக்கும் பின்னே நீங்கள் எதிர்பார்க்கும் கம்பிகள் வேய்ந்த லாக்கப்புகள். அண்ணே, சத்தியமா நான் சாராயம் குடிக்கலண்ணே என்று போதை விலகாமல் அலறி கொண்டிருக்கும் முனுசாமியோ, தே பகல்ல எத்தனை நேரம் வேணும்னாலும் லாக்கப்புல போட்டுக்க, ராத்திரில வெளியே விட்டுரு கான்ஸ்டபிள், என் தொழிலையே கெடுக்கிறீங்களே என்று கெஞ்சி கொண்டிருக்கும் பாப்பம்மாளோ, மச்சி என் பேர்ல கேஸ் எழுதிவிட்டான் இந்த இன்ஸ்பெக்டர், கட்சி ஆபீஸுக்கு விவரம் சொல்ல ஆளு போயிருக்கு, வந்த உடனே சீட்லயே மூத்திரம் போக போறான் பாரு இந்த காக்கி சட்டை என்று சவால் விடும் ஜெகதீசனோ இந்த கதைக்கு அவசியமில்லாதவர்கள். ஒற்றை உயர ஜன்னலோடு கடைசி மூலையில் இருந்த லாக்கப்பில் உட்காராமல் நடந்து கொண்டிருப்பவனை கான்ஸ்டபிள் நெருங்கினார். பூட்டு திறந்து கிரீச் என்று சத்தமிட்டு இரும்பு கதவு திறந்ததும் அவன் திரும்பி பார்த்தான். என்னதான் ஒரு வாரத்து முள்தாடி அவன் முகத்தை அசிங்கப்படுத்தி இருந்த போதும் அந்த அலைப்பாயும் கண்கள் அவனை காட்டி கொடுத்தன. நரேந்திரன். கான்ஸ்டபிள், எனக்கு விடுதலையா? அவன் கண்கள் சந்தோஷத்தில் விரிந்தன. கான்ஸ்டபிள் ஒரு பாக்கியராஜ் சிரிப்பை உதிர்த்து நரேந்திரனின் பின்னங்கழுத்தில் கை வைத்தார். கப்பென்று பிடித்து வெளியே தள்ளினார். உன்னை இன்ஸ்பெக்டர் இழுத்து வர சொன்னார் நைனா, விடுதலை செய்யறதுக்காக இல்ல, பின்ன கேள்வி கேட்காம வா. கான்ஸ்டபிள் நரேந்திரனை உந்தி தள்ளினார். நரேந்திரன் சற்று தூரம் வேகமாக செலுத்தப்பட்டு கால்களை சடாரென்று அகட்டி வைத்து பிரேக் அடித்து நின்றான். நிமிர்ந்தான். ஹலோ என்றார் இன்ஸ்பெக்டர் பால்ராஜ். லத்தி முனையால் அவன் முகத்தை இப்படியும் அப்படியும் திருப்பி பார்த்தார். லாக்கப்பெல்லாம் வசதியாக இருக்கிறதா நரேன்? பால்ராஜ். நரேந்திரனின் குரல் போலீஸ் சைரன் போல ஊளையிட்டது. நீங்கள் செய்வது அக்கிரமம். 2 நாட்களாய் காரணம் சொல்லாமல் லாக்கப்பில் என்னை அடைத்திருக்கிறீர்கள். ஷூ, கத்தாதே. அதற்காக இன்னும் 2 மாதம் கூடுதலாக தீட்டிவிடப் போகிறார்கள். இதற்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் பால்ராஜ். நரேந்திரனின் உதடுகள் துடித்தன. உன்னை கம்பி என்னும் வேலைக்கு போட்டதற்கு காரணங்கள் கேட்டாயில்லை? உண்மையான காரணங்களை சொல்லட்டுமா, இல்லை நீதிபதியிடம் சொல்ல போகும் குற்றச்சாட்டுகளை சொல்லட்டுமா? காரணமே இல்லாமல் கைது செய்திருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. நரேன், நீ புத்திசாலி, ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் போலீஸ் மண்ணை போல மதித்து ஒவ்வொரு கேஸிலும் டபாய்த்து வந்திருக்கிறாய், அதுவும் நிரஞ்சன் கேஸில். எங்கள் டிபார்ட்மெண்டிற்கு கடைசி வரை விஷயத்தை சொல்லாமல் கேவலப்படுத்தினாய். ஆஸ்பத்திரியில் நீ இருந்தபோதே நான் சொல்லவில்லை, டிஸ்சார்ஜ் ஆனதும் உனக்கு ஜெயில்தான் என்று? ஒரு விஷயத்தை கவனித்தாயா? 2 நாளாய் இங்கே செங்கல் சுவரோடு காதல் செய்து கொண்டிருக்கிறாயே. ராம்தாஸோ வைஜெயந்தியோ உன்னை தர்மத்திற்காக கூட வந்து பார்த்தார்களா? இல்லை. ஏன் என்று தெரியுமா உனக்கு? உங்களை நேரே கோர்ட்டிற்கு இழுத்து சஸ்பெண்ட் ஆர்டர் வாங்கி தராமல் விடமாட்டார் ராம்தாஸ். பால்ராஜ் தொப்பியை கழற்றிவிட்டு சிரித்தார். சென்னை கார்ப்பரேஷன் குழாயில் வரும் காற்று போல பக் பக் என்று பொங்கியது அந்த சிரிப்பு. முட்டாள் பையா, ராம்தாஸ் உனக்கு பெயில் கொடுக்க கூட முன்வரமாட்டார். உன்னை வெளியே கொண்டு வர அவர் முயற்சி செய்தால் ஈகிள்ஸ் ஐயின் லைசன்ஸே போய்விடும் என்று பயமுறுத்தி வைத்திருக்கிறேன். நரேந்திரனா ஈகிள்ஸ் ஐயா என்று வரும்போது ராம்தாஸின் சாய்ஸ் உன் பக்கம் இல்லை. பாவம் நீ. ராம்தாஸ் இல்லாவிட்டால் என்ன? ஒரு நல்ல வக்கீல் போதும் என்னை வெளியே கொண்டு போக. உன் வக்கீல் உளரப்போகும் அத்தனை ஈபிகோ செக்ஷன் நம்பர்களுக்கும் நான் பதிலை தயாராய் வைத்திருக்கிறேன். டார்லிங், கப் சிப் என்று இன்னும் 2 நாளுக்கு லாக்கப்பை ஒட்டடை அடித்து கொண்டு கிட. நரேந்திரனின் கண்கள் துடித்தன. கைகளை தேய்த்து கொண்டான். கங்காரு போல பால்ராஜின் மீது பாய்ந்தான். அப்படி பாயும் போதே அவனுடைய வலது கை காற்றில் ஆர்க் போட்டு எழும்பி பால்ராஜின் கீழ் முகவாயில் சுத்தியல் போல இறங்கியது. பால்ராஜ் வாயில் கவ்வியிருந்த சிகரெட் தெரித்து விழ அவர் பேலன்ஸ் இழந்து பின்னால் நகர்ந்தார். நரேந்திரன் அவர் சட்டையை பற்றி அவருடைய சாய்வை நிறுத்தினான். நிறுத்தி தன் இடது கையை பிரயோகித்தான். மோதிரம் அணிந்த அந்த கை பால்ராஜின் விலா எலும்புகளின் அருகே சக்தியோடு பாய்ந்தது. பால்ராஜ் அதை எதிர்பார்த்தவர் போல நரேந்திரனின் குவிந்த கையை பற்றி மலுக்கென்று இழுத்தார். நரேந்திரன் சற்றும் அயராமல் பால்ராஜின் மீது கரடி போல விழுந்து அவருடைய கால்களுக்கு நடுவே தன் காலை செலுத்தி இழுக்க பால்ராஜ் கபால் என்று மல்லாந்து மேஜையின் முனையில் முதுகு பதிய விழுந்தார். மேஜை ஸ்லோ மோஷனில் குதிரை போல கால்களை தூக்கி கொள்ள அதன் மீது அடுக்கியிருந்த சில ஃபைல்கள், டெலிபோன், ஒரு நீல நிற இங்கு புட்டி, பால்ராஜின் தொப்பி
எல்லாம் கனவு காட்சி போல 4 திக்கிலும் பறந்தன. நரேந்திரன் பால்ராஜின் நெஞ்சின் மீது முழங்காலால் மோதி உட்கார்ந்தான். புறங்கையை அவர் முகத்தில் பல்லீரென்று செலுத்தினான். அதே நேரம் அவன் முதுகில் பால்ராஜின் மடங்கிய முழங்கால் மோதியது. நரேந்திரன் சுத்தியலால் நிமிர்த்தப்பட்ட ஆணி போல நிமிர்ந்தான். உடன் 2 கைகளையும் யாரோ பற்றி கொள்ள பிடரியில் ஒரு அடி விழுந்து சிலிர்த்தான். 2 பக்கமும் 2 கான்ஸ்டபிள்கள் அவன் திமிராமல் பிடித்து கொள்ள பால்ராஜ் எழுந்தார். இரத்தத்தோடு கொஞ்சம் எச்சிலை வாஷ் பேசினில் உமிழ்ந்தார். கன்னத்தில் அடையாளமாய் படிந்துவிட்ட விரல் தடயத்தில் குளிர் நீரால் அடித்து கொண்டார். நரேந்திரனை நோக்கி திரும்பினார். யூ ஆர் கோயிங் டு பே ஃபார் திஸ். உயரமான இருக்கையில் உட்கார்ந்திருந்த நீதிபதி பைல்ஸ் அவஸ்தை இருப்பவர் போல நெளிந்து கொண்டே இருந்தார். ஹைகோர்ட்டில் கரண்ட் கட்டாகி இருந்ததால் நிறைய வியர்த்து அந்த எரிச்சலில் இருந்தார். நீ இன்ஸ்பெக்டரை அடித்தாயா? அடித்தேன், ஆனால் அவர்தான் என்று ஆரம்பித்த நரேந்திரனை கையை உயர்த்தி நிறுத்த சொன்னார். அடித்தாயா? அடித்தேன். 30 நாள் கடுங்காவல். ஆனால் கணம் நீதிபதி அவர்களே, மேலே பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் கூடுதலாய் 5 நாள் கடுங்காவல். ஜட்ஜி எழுந்து அவசரமாக உள்ளே போய்விட்டார். நரேந்திரன் அந்த கோர்ட்டு அறையை பார்வையால் மெழுகினான். எங்கே ராம்தாஸ்? எங்கே ஜான்சுந்தர்? எங்கே என் வைஜெயந்தி? உனக்காக யாரும் வரவில்லை, ஜீப்புக்கு நட என்றார் பால்ராஜ். இந்த நாளுக்காக நான் எத்தனை காலம் காத்திருக்கிறேன். நீங்கள் சினிமாக்களில் பார்த்திருக்கிற உயரமான இரும்பு கதவுக்குள் இன்னொரு சின்ன கதவு திறக்கப்பட்டு நரேந்திரன் உள்ளே செலுத்தப்பட்டான். உனக்காக நானே ஸ்பெஷல் டியூட்டி போட்டுக்கொண்டு வந்திருக்கிறேன் என்றார் பால்ராஜ். அவன் பின்னே நுழைந்து கொண்டே ஜெயிலரின் சல்யூட்டை வாங்கி கொண்டார். மீட் நரேந்திரன், இவன் ஒரு பெருச்சாலி, பத்திரமான கூண்டில் அடையுங்கள். நரேந்திரன் பால்ராஜை ஒரு மனோகரா பார்வை பார்த்தான். வரட்டுமா நரேன்? ஜெயிலர் ஒரு கைதிக்கான சடங்குகளை நரேந்திரனிடம் நிறைவேற்றி கொண்டதும் ரஹ்மான் என்று கூப்பிட்டார். வந்து நின்றவன் வெள்ளை கதரில் கையில்லாத சட்டையும் அரை டிராயரும் அணிந்து கிராப்பை நெருக்கமாக வெட்டியிருந்தான். நியூ அரைவல் ரஹ்மான், கொஞ்சம் பூச்சி காட்டும் டைப்பாம். நாகநாதனிடம் சொல்லிவை. நாகநாதன் என்ற பெயரை கேட்டதும் ரஹ்மான் மெலிதாக நடுங்கினான். வா என்றான் நரேந்திரனிடம். உயரமான சுவர்களினூடே நடக்கையில் நரேந்திரன் ரஹ்மானை பார்த்து கேட்டான். நாகநாதன் என்றாரே, யார் அவன்? எலெக்ஷன் இல்லாமலேயே கடுங்காவல் பகுதிக்கு லீடராய் இருப்பவன், ஆயுள் கைதி. நீ ஜெயிலை விட்டு உயிரோடு வெளியே போக வேண்டுமென்றால் நாகநாதனிடமிருந்து ஒதுங்கியே இரு. அவ்வளவு மோசமா அவன்? 7 கொலைகளை செய்துவிட்டு சரியான சாட்சியங்கள் இல்லாத ஒரே காரணத்தால் மரண தண்டனையிலிருந்து தப்பியவன். 8வது பலியாக நீ மாட்டிக்கொள்ளாதே. பேசிக்கொண்டே அவர்கள் திறந்த வெளியிலிருந்து விலகி திறந்திருந்த ஒரு கருங்கல் காரிடாருக்குள் நுழைந்தார்கள். நுழைந்தவுடன் ரஹ்மான் நின்று விட்டான். சிறுத்தையை கண்ட முயல்குட்டி போல அவன் கண்கள் பயத்தில் தத்தளித்தன. நான் சொன்னேனே நாகநாதன், அதோ நிற்கிறான் பார். அத்தியாயம் 2. நாகநாதன் நிலக்கரி சுரங்கத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்டவன் போல் இருந்தான். கண்களும் பற்களும் மட்டுமே அந்த இருட்டு முகத்தில் பளிச்சென்று தெரிந்தன. வா கண்ணா என்றான் நரேந்திரனை பார்த்து. ரஹ்மான் உடன் விலகி கொண்டு வெளியே போய்விட்டான். நரேந்திரன் செருப்பணியாத கால்கள் கல் தரையில் கம் கம் என்று சப்திக்க நாகநாதனை பார்த்து நடந்தான். புதுசா நீ? ஆமா. பேரென்ன? நரேந்திரன். தமிழ் பெயராக கிடைக்கவில்லை உனக்கு? எத்தனை நாள் கேம்ப் என்று கேட்டுவிட்டு அரை டிராயரில் இருந்து ஒரு கட்டு பீடியை எடுத்து உள்ளங்கையில் தட்டி ஒன்றை வெளியே கூப்பிட்டு வாயில் பொருத்தி கொண்டான். ஜெயிலில் பீடி பிடிக்க அனுமதி உண்டா? நரேந்திரன் ஆச்சரியம் கலந்த குரலில் கேட்டான். அவன் சிரித்தான். நாகநாதன் 300 வாட்ஸ் இரைச்சலில் சிரித்தான். நாகநாதன் கேட்டால் எதுவும் இங்கே கிடைக்கும். இன்றைக்கு பிரபலமாயிருக்கிற ஒரு நடிகையின் பெயரை சொன்னான். இன்றைக்கு ராத்திரி அவளுடைய டான்ஸ் இங்கே வேண்டுமா? சொல், ஏற்பாடு செய்கிறேன். அதெல்லாம் வேண்டாம், நான் தப்பித்து வெளியே போக வேண்டும். உன்னால் உதவ முடியுமா? நாகநாதன் நரேந்திரனை பார்த்தான். ஜெயிலில் நுழைந்த முதல் நாளே தப்பிக்க திட்டம் கேட்பவன் நீதான் என்று நினைக்கிறேன். தப்பித்து போய் என்ன செய்வாய்? சிலரை பழி வாங்க வேண்டும். யாரை? என் பாசை, அப்புறம் என் காதலியை. நரேந்திரன் பற்களை கரகரவென்று தேய்த்தபடி பேசினான். பொறு பொறு, என்ன குற்றம் செய்தாய் நீ? ஒரு இன்ஸ்பெக்டரை தாறுமாறாக அடித்து விட்டேன். நாகநாதன் முதல் தடவையாக நரேந்திரனை பார்த்து புன்னகைத்தான். ஆச்சரியமும் நட்பும் கலந்த புன்னகை. எத்தனை நாள் கேம்ப் என்று கேட்டேனே. 30 நாள் என்று நீதிபதி சொன்னார். அதற்குள் என்னால் தப்பிக்க முடியாதா என்ன? இங்கே கிட்டவா. நாகநாதன் கைகளை தட்டி கூப்பிட்டான். அதற்குள் கைதி உடைகளில் அந்த பிரிவில் நடமாடிக்கொண்டிருந்த 4-5 பேர் ஆர்வம் சுரக்க சின்னதாய் ஒரு வட்டம் போட்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தார்கள். நாகநாதன் நெஞ்சை முன்புறம் தள்ளிக்கொண்டான். இன்ஸ்பெக்டரை அடித்தேன் என்றாயே, எங்கே? என்னை அடி பார்க்கலாம்.
அவன் குரலில் கேலியும் எகத்தாளமும் ததும்பின. நான் உன்னோடு சண்டை போட வரவில்லை, அடிடா என்றால். அவன் குரலில் இப்போது கோபம் பொங்கியது. சுற்றி நின்றவர்களுக்கு மத்தியில் மறுபடியும் தன் தைரியத்தை, தன் முக்கியத்துவத்தை நிலைநாட்டிக் கொள்ளும் அவசரம் அவன் குரலில் இருந்ததை நரேந்திரன் கவனித்தான். தன் கையை குவித்து நாகநாதனின் நெஞ்சில் பாய்ச்சினான். சற்றே தயக்கமான, சக்தி முழுவதையும் சேர்த்து கொள்ளாத ஒரு பாசாங்கு குத்து. நாகநாதன் நரேந்திரனின் கையை தட்டிவிட்டான். ஒழுங்காக அடி, இது என்னடா வம்பாக போயிற்று என்றான் நரேந்திரன். எனக்கு அதற்கு மேல் அடிக்க தெரியாது. அப்படியென்றால் என் அடியையாவது வாங்கிக்கொள். நாகநாதன் திடீரென்று தன் கையை வீச நரேந்திரன் வெகு லாவகமாக குனிந்து அந்த வீச்சிலிருந்து விலகினான். தன் நகத்து அழுக்கை சுவாரஸ்யமாக சுரண்டினான். நாகநாதன் வெறுப்பேற்றப்பட்டு உதடுகளை விலக்கி லாரியின் எக்ஸாஸ்ட் பைப்பு போல மூச்சு விட்டான். 2 கைகளையும் விரித்து கொண்டு நரேந்திரனின் மீது காண்டாமிருகம் போல பாய்ந்தான். நரேந்திரன் சடார் என்று தரையில் உட்கார்ந்தான். நாகநாதன் பாய்ந்த வேகத்தில் நரேந்திரனால் தடுக்கப்பட்டு தடுமாறி நரேந்திரனின் தலை மீது அவன் வயிறு பதிய இடித்து கொண்டு குப்புரடித்து விழுந்தான். இப்போது அவன் ஆத்திரம் LIC பில்டிங் அளவிற்கு உயர்ந்து விட்டது. டாய் என்று ஒரு கூக்குரலை விடுத்தான். தடதடவென்று பூட்ஸ்கள் ஓடி வரும் சத்தம் கேட்டது. வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்கள் அலறிக்கொண்டு விலகினர். நரேந்திரன் தான் உட்கார்ந்த இடத்திலிருந்து எழுந்திருக்காமல் அப்படியே படுத்துக்கொண்டு 2 கைகளையும் தலைக்கு கீழே கொடுத்து கொண்டு காக்கி சட்டை போட்ட மச்சான் என்று விசில் அடித்தான். நாகநாதன் திறந்த சோடா பாட்டில் போல சீறி நரேந்திரனின் மீது பாய்ந்து ஏறி அவன் மார்பில் உட்கார்ந்த நேரம் பூட்ஸ்கள் நெருங்கி சூழ்ந்தன. லத்திகள் சுழன்றன. ஏய், இங்கே என்ன கலாட்டா? கலாட்டாவா? அதெல்லாம் ஒன்றுமில்லையே என்றான் நரேந்திரன் தலையை மட்டும் நிமிர்த்தி. காலேஜில் புது ஸ்டூடெண்டை ராகிங் செய்வதில்லையா? அந்த மாதிரி இவர் என்னோடு விளையாடி கொண்டிருந்தார் இல்லையா சீனியர்? டாய், பாருங்கள், நெஞ்சில் வாயு பிடிப்பு என்று சொன்னேன். உடனே மார்பில் ஏறி மசாஜ் செய்து கொண்டிருக்கிறார் இல்லையா சீனியர்? அதற்குள் நாகநாதனை 2 பேர் இருபுறமும் பற்றி தூக்கினர். நீ எழுந்திரு என்று ஒரு பூட்ஸ் கால் நரேந்திரனின் விழாவில் குத்தியது. நரேந்திரன் சுருட்டி கொண்டு எழுந்தான். நாகநாதன் திடீரென்று நினைத்து கொண்டார் போல வாய்விட்டு சிரித்தான். நரேந்திரனின் தோளில் பட்டென்று தட்டினான். தமாஷான ஆள் நீ. உடம்பில் பலம் இருக்கிறதோ இல்லையோ, சாமர்த்தியமாய் சண்டை போடுகிறாய். எனக்கு உன்னை பிடித்திருக்கிறது. நரேந்திரன் கொஞ்சம் யோசித்துவிட்டு ஒரு புன்னகையை அவிழ்த்து விட்டான். எனக்கும் உன்னை பிடித்திருக்கிறது சீனியர். நாட்கள் உருண்டன, காலம் ஓடியது. பகல்களும் இரவுகளும் மாறி மாறி வந்தன. நரேந்திரனும் நாகநாதனும் பனியனும் சட்டையும் போல நெருக்கமாகிவிட்டார்கள். நரேந்திரன் சில ஓசி பீடிகள் குடித்தான். தன் தினசரி ரேஷன் சாப்பாட்டில் நாகநாதனுக்கு கொஞ்சம் ஒதுக்கி கொடுத்தான். பொழுது போகாத வெயில் நேரங்களில் தோட்டத்தை கொத்தும்போது வைஜெயந்தி பற்றியும் ஈகிள்ஸை பற்றியும் நன்றியில்லாத ராம்தாஸ் பற்றியும் கதை சொன்னான். எல்லாம் உண்மையா என்பது வேறு விஷயம். ஒரு விஷயம் நிச்சயம் பண்ணிவிட்டேன் சீனியர். வெளியே போனதும் நேரே ரயில் பிடித்து பெங்களூரோ மைசூரோ போய்விடப் போகிறேன். நான் தனியாக ஆரம்பித்தால் டிடெக்டிவ் ஏஜென்சி ஓடாதா என்ன? அட, அது கூட வேண்டாம். கொத்தவால் சாவடியில் மூட்டை தூக்கினால் காசு. பீச்சில் மாமி போடும் பச்சியை சாப்பிடுபவர்களின் தட்டுகளை கழுவி தந்தால் காசு. என்ன சொல்கிறாய்? நீ கவலைப்படாதே நரேன். நீ எங்கேயும் போய் யார் காலையும் நக்கிக் கொண்டிருக்க வேண்டாம். நான் இருக்கும்போது உனக்கு எதற்கு கவலை? நாகநாதன் பீடியை பற்களுக்கிடையில் கடித்து கொண்டு நரேந்திரனின் தோளை அழுத்தி கொடுத்தான். பேசாமல் ஏதாவது கொலையை செய்துவிட்டு ஜெயிலுக்கே வந்துவிடு என்கிறாயா? விளையாட்டு பையன் யா நீ. நான் உனக்கு வேறு வழி வைத்திருக்கிறேன். என்ன வழி? நீ ரிலீஸ் ஆகின்ற அன்றைக்கு சொல்கிறேன். அந்த புறாவை பார், இங்கேயே வட்டம் அடிக்கிறது. நரேந்திரன் அந்த புறாவை அப்போதுதான் பார்த்தான். படபடவென்று சிறகுகளை அடித்து கொண்டு தாழ்வாக வட்டம் விட்டது. நரேந்திரன் மண்கொத்தியை கையில் எடுத்தான். கீழே இருந்து ஒரு சிறு கல்லை பொறுக்கிக் கொண்டான். கல்லால் மண்கொத்தியில் தாளமிட்டான். புறா பறந்து வந்து நரேந்திரனின் கையில் அழகாக உட்கார்ந்து கொண்டது. தன் வட்டக்கண்களை சுழற்றி சுழற்றி பார்த்தது. நரேந்திரன் அதை மெல்ல வருடி கொடுத்தான். பஞ்சு மிட்டாய் போல மிருதுவாக இருந்தது. அவன் தொட்டபோது கண்களை சுருக்கி கொண்டு கூச்சத்தோடு குனிந்து கொண்டது. போய்விட்டு நாளைக்கு வா. நரேந்திரன் அதை வானத்தில் தூக்கி வீசி எறிந்தான். அது வெகு சாமர்த்தியமாக தன் சிறகுகளை விரித்து வானில் ஒரு வட்டமடித்துவிட்டு பறந்து போனது. நாளையிலிருந்து அந்த புறா இதே நேரத்திற்கு இங்கே வந்துவிடும் பார் என்றான் நரேந்திரன். மறுநாள் வெகு சரியாக புறா நரேந்திரனை தேடிக்கொண்டு வந்து விட்டது. வா டார்லிங். அப்புறம் நரேந்திரனின் தினப்படி ஜெயில் வாழ்க்கையில் அந்த புறாவுக்கென்று சற்று நேரம் ஒதுக்கப்பட்டது. அந்த புறாவிற்கு சங்கீதா என்று பெயர் வை என்றான் நாகநாதன். ஏன் சீனியர், உன் அம்மாவின் பெயரா? நான் கற்பழித்த முதல் பெண்ணின் பெயர்.
நாகநாதன் அவனுடைய ஸ்பெஷல் பகபக சிரிப்பை அதிரவிட்டான். சீனியர், கத்தி நல்லதா துப்பாக்கி நல்லதா? எதற்கு நரேன்? வெளியே போனதும் அந்த இன்ஸ்பெக்டரை கொலை செய்வது கஷ்டமில்லை நரேன். ஆனால் உன் டயத்தை அதில் வேஸ்ட் செய்யாதே. வெளியே போனதும் ராமகிருஷ்ணா மடத்தில் சேர்ந்துவிட சொல்கிறாயா சீனியர்? நான் தான் உனக்கு ஒரு வழி வைத்திருக்கிறேன் என்றேனே. நாளைக்கு என்னை அவிழ்த்து விடுவார்கள். 1 மாதம் போனதே தெரியவில்லை எனக்கு. நாளைக்கா ரிலீஸ் செய்கிறார்கள் உன்னை? ஆமாம். வெளியே போனதும் என்ன செய்ய போகிறாய்? வானத்தை ஒருமுறை நிமிர்ந்து பார்ப்பேன். எலக்ட்ரிக் ட்ரெயினை ஆசையோடு பார்ப்பேன். பேண்ட் பாக்கெட்டுகளில் கைகளை நுழைத்து கொண்டு விசிலடித்து கொண்டே நடப்பேன். விளையாடுகிறாய் பார். அப்படித்தானே விடுதலையாகும் கைதி செய்ய வேண்டும் என்று சினிமாக்களில் சொல்லி இருக்கிறார்கள். மறுபடியும் பழைய வேலைக்கு போகப் போகிறாயா? சீச்சி, அந்த நன்றி கெட்ட மனிதர்கள் முகத்தில் நான் விழிக்கவே போவதில்லை. இந்த புறாவுக்கு இருக்கும் அன்பு கூட அவர்களிடம் இல்லை. நரேந்திரன் சோகமாக மூக்கை உறிஞ்சினான். குட், நான் ஒரு இடம் சொல்கிறேன். அங்கே போகிறாயா? சிலோனுக்கா? விளையாட்டு பேச்சை மூட்டை கட்டி வை நரேன். நான் சீரியஸாக பேசுகிறேன். நீ எங்கே என்று ஈகிள் சையில் தேடுவார்களா? தேடினால் தேடட்டும். நான் கள்ளத்தோணி ஏறி போக தயார். வேண்டாம், ஒரு லெட்டர் எழுது உன் வைஜெயந்திக்கு. உன்னை எங்கேயும் தேட வேண்டாம் என்று எழுதிவிட்டு நான் சொல்லும் இடத்திற்கு போ. என் பெயரை சொல். உனக்கு அங்கே ராஜ மரியாதை கிடைக்கும். சுலபமான வேலை, கை நிறைய சம்பளம். வேறு என்ன தேவை உனக்கு? அவையெல்லாம் அங்கே இலவசம். மாயாபுரியா? கிட்டத்தட்ட என்றான் நாகநாதன் சற்றே யோசனையுடன். நீ அங்கே போன பின் வெளியுலகையே மறந்து விடுவாய். அந்த சொர்க்கபுரியை பார்க்க வேண்டும் என்று இன்றைக்கே எனக்கு ஆசை வந்துவிட்டது என்றான் நரேந்திரன். இடத்தை சொல் சீனியர். மெட்ராஸிலிருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் ஒரு பண்ணை அது. திருபுவனம் பண்ணை என்று பெயர். நாகநாதன் பிரம்ம மந்திரத்தை சொல்வது போல ரகசியமாக சொன்னான். அத்தியாயம் 3. பஸ்ஸில் இருந்து நரேந்திரன் உதிர்ந்து கொண்ட போது அவன் சட்டை காலரில் கிரீஸ் போல அழுக்கு படிந்திருந்தது. வியர்வையில் ஊறிய முகம் எண்ணெய் பளபளப்போடு வெயிலில் மின்னியது. அடிவயிற்றில் எண்ணெய் கவனியேன் என்று பசி தந்தியடித்து கொண்டிருந்தது. தலைமுடி ஒன்றோடொன்று பிசுக்கிக் கொண்டிருந்தது. வெயிலின் ஆக்ரோஷம் அடுப்பு விறகை எடுத்து மடியில் கட்டி கொண்டது போல இருந்தது. தெர்மாமீட்டர்கள் வீசும் காற்றின் உஷ்ணத்திலேயே வெடித்துவிட தயாராயிருந்தன. தார் சாலை காயப்பட்டிருந்தது. நரேந்திரன் கண்களை இடுக்கிக் கொண்டு பார்த்தான். 10 அடி தூரத்தில் அந்த கடை தெரிந்தது. KR ராவ் டைலர்ஸ் என்று நீல நிற மர எழுத்துக்கள் பதித்த போர்டு. கண்ணாடி ரூமில் ஆண் பெண் பையன் எல்லா பொம்மைகளுக்கும் உடுத்தியிருந்தது. ஒரு புறம் ஹேங்கர்களில் மாத நாவல்கள் போல தைத்த சட்டைகள் தொங்கின. சுருட்டை முடியும் களைப்பான கண்களுமாக கவுண்டரில் ஒரு 40 வயது கவிழ்ந்திருந்தது. இங்கிருந்தே தெரிந்தது. இந்த ராவைத்தான் முதலில் பார்க்க சொல்லியிருந்தான் நாகநாதன். நரேந்திரன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து கசங்கியிருந்த ஒரு இன்லாண்ட் லெட்டரை எடுத்தான். அக்கம் பக்கம் பார்த்து அப்படியே ரோட்டோரம் உட்கார்ந்தான். பேனாவை எடுத்து எழுத ஆரம்பித்தான். அன்புள்ள வைஜெயந்தி, என்னை நீ தேட வேண்டாம். உன்னையும் சென்னையையும் விட்டு நான் விலகி வந்து விட்டேன். ஜெயிலில் நான் இருந்தபோது ஒரு முறை கூட என்னை நீ பார்க்க வராததால். பக்கும் பக்கும் என்று அவன் தோளில் மாட்டியிருந்த பையில் இருந்து குரல் வந்தது. கடிதம் எழுதுவதை நிறுத்திவிட்டு நரேந்திரன் பையில் இருந்து கைக்குட்டையில் சுற்றப்பட்டிருந்த புறாவை வெளியே எடுத்தான். பாவம் நீ என்றான். சரக்கென்று அதை பறக்க விட்டான். அவன் கடிதத்தை முடிக்கும் நேரம் அது மறுபடியும் தோளில் வந்து உட்கார்ந்தது. லெட்டரை எச்சில் தடவி ஒட்டினான். சாலையை கடந்ததும் எதிர்பட்ட முதல் தபால் பெட்டியில் அதை போட்டான். முதல் வேலை ஓவர் என்றான் புறாவிடம். KR ராவுக்குள் நுழைந்தான். சுருள்முடி நிமிர்ந்து பார்த்தான். என் பெயர் நரேந்திரன் என்றான். சோவாட்? தொண்டையில் உப்புத்தாளை வைத்து தேய்த்தது போல குரல் வந்தது. என்னை இங்கே அனுப்பியது நாகநாதன். உன் நம்பர் என்ன? ஜெயில் நம்பரா? அந்த ஆள் கைக்குட்டையின் முனையை திருகி கூர்ப்பாக்கி கொண்டு காதில் விட்டு குடைய ஆரம்பித்தான். 15455. நீங்கள்தான் ராவா? உன்னை யாரும் தேடி வரவேண்டாம் என்று கடிதங்கள் எழுதிவிட்டாயா? எழுதிவிட்டேன். நீங்கள்தான் KR ராவா என்று கேட்டேன். திருபுவனம் பண்ணையில் சேர்வதற்கு உனக்கு சம்மதம்தானே? முழு சம்மதம். என்னோடு வா என்று எழுந்தான். ஜென்ஸ் என்று போடப்பட்டிருந்த கதவை தள்ளி திறந்தான். ஒரு பரந்த ஹால். ஒரு மூலையில் எடை பார்க்கும் மெஷின் ஒன்றும் உயரம் பார்க்கும் கம்பு ஒன்றும் பொருத்தப்பட்டிருந்தன. அந்த ஆள் ஒரு விண்ணப்பத்தால் போன்ற காகிதத்தை எடுத்துக்கொண்டான். பென்சிலை எச்சில் படுத்தி எழுத ஆரம்பித்தான். நரேந்திரனின் எடை, உயரம், மார்பளவு, இடுப்பளவு எல்லாம் எடுத்துக்கொண்டான். பேண்ட் சட்டை தைப்பதற்கு எடை கூட பார்ப்பதுண்டா நீங்கள்? உன் பிளட் குரூப் என்ன? நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன். ஆனால் நான் கேட்ட கேள்விகளுக்கு உங்களிடம் இருந்து பதிலே இல்லை.
உன் பிளட் குரூப் என்ன? பி பாசிட்டிவ். அந்த பையில் என்ன இருக்கிறது? ஒரு மாற்றுடை, ஜெயிலில் எனக்கு கொடுத்த பணம், அப்புறம் என் டார்லிங். என்னது டார்லிங்கா? சங்கீதா என்று ஒரு புறா. என்னோடு அதை வைத்துக்கொள்ள அனுமதி கிடைக்கும் என்று நாகநாதன் சொன்னாரே. சரி வா. அந்த அறையில் இருந்த இன்னொரு கதவை தள்ளினான். தோட்டம் வந்தது. காய்ந்து போய் 2 அசோக மரமும் ஒரு கத்தரி செடியுமாக தோட்டம். தோட்டத்தில் ஒரு கேரேஜ் திறந்து அதில் ஒரு பென்ஸ் வண்டி நின்றிருந்தது. விற்றென்று ரிவர்ஸ் எடுத்து அவர்களை நெருக்கமாய் கடந்து நின்றது. குட்லக் நரேந்திரன். அந்த ராவ் மெஷின் போல கை கொடுத்தான். காரின் பின்கதவை திறந்தான். நரேந்திரன் ஏறிக்கொண்டான். உடன் கதவு சாத்தப்பட்டது. கதவை உள்ளிருந்து திறக்கும் லீவர் அகற்றப்பட்டிருந்தது. பின் சீட்டிற்கும் முன் சீட்டிற்கும் இடைப்பட்ட இடத்தை கூட கண்ணாடி தடுப்பால் மறைத்திருந்தது. டிரைவர் சீட்டில் யார் இருக்கிறார்கள் என்று கூட தெரியவில்லை. கார் குலுங்கல் இல்லாமல் கிளம்பியது. கிளம்பியதும் நரேந்திரன் ஒருவிதமான சென்ட் வாசனையை அனுபவித்தான். மெலிதான மயக்கம் தரும் சுகந்தம். அவன் நரம்புகளை அந்த வாசனை எங்கேயோ மீட்டி பார்க்க சொகுசாய் சாய்ந்து கொண்டான். கண்களை மூடிக்கொண்டான். ஏசியின் குளிர் அவனை அணைத்து கொண்டது. அவன் கண்களை திறந்தபோது கதவு கண்ணாடிகள் பாதி வரை இறக்கப்பட்டிருந்தன. வெளியே இருபுறமும் திருவிழா மனிதர்களைப் போல பச்சை மரங்கள் நெருக்கமாய் நின்றன. காற்றில் ஒருவித சிலிர் கலந்திருந்தது. காருக்குள் அந்த சென்ட் வாசம் விலகி இப்போது இயற்கை மலர்களின் சுகந்தம் நிரம்பி வழிந்தது. நரேந்திரன் வயிறு வரை மூச்சை இழுத்து பிடித்தான். ஆனந்தமாய் இருந்தது. பின் சீட்டிற்கும் முன் சீட்டிற்கும் இடையில் இருந்த தடுப்பு கண்ணாடி சர்ரென்று கீழே இறங்கிக் கொள்ள இப்போது டிரைவரின் முதுகு தெரிந்தது. வெல்கம் டு திருபுவனம் ஃபார்ம் மிஸ்டர் நரேந்திரன். பண்ணை வந்துவிட்டதா? ஆம். உன் முகத்தை நான் பார்க்கக்கூடாதா? அவசியமில்லை. சற்று தூரத்தில் புள்ளியாக தெரிந்த ஒரு மாளிகை கன்வேயர் பெல்ட்டில் வைத்தது போல நெருங்கி வந்தது. கார் வினோதமாய் ஒரு ஹார்னை கொடுத்துவிட்டு நிறுத்தத்திற்கு வந்தது. மாளிகைக்குள்ளிருந்து 4 பெண்கள் ஓடி வந்தார்கள். நரேந்திரன் பிரமிப்போடு பார்த்தான். ஒவ்வொருத்திக்கும் 18 22 வயதிற்குள் தான் இருக்கும். முழுவென்று முயல் குட்டிகள் போல இருந்தார்கள். 4 பேரும் ஒரே மாதிரி உடை அணிந்திருந்தார்கள். மார்பை ஜஸ்ட் மூடும் ஒரு ரவிக்கை, கீழே சிக்கென்று பிடிக்கும் முழங்கால் நீளத்திற்கு பேண்ட். 4 பேர் முகத்திலும் எந்தவித உணர்ச்சியும் இல்லாதது நரேந்திரனுக்கு அதிர்ச்சியாய் இருந்தது. ஒருத்தி கதவை திறந்து பிடிக்க நரேந்திரன் இறங்கினான். தான் உட்கார்ந்து வந்த இடம் காரில் அழுக்காகிவிட்டதா என்று ஒருமுறை திரும்பி பார்த்தான். எங்கள் பெயர்களை நீங்கள் தெரிந்து கொள்வது நல்லது என்றால் கதவை திறந்து பிடித்தவள். என் பெயர் மேனகா, இவள் ஊர்வசி, இவள் ரம்பா, இவள் திலோத்தமை என்றான் நரேந்திரன். சொர்க்கத்தையே செட்டப் பண்ணிவிட்டீர்களா? தேவேந்திரன் எங்கே? உங்கள் அறையை காட்டுகிறேன் வாருங்கள் என்றாள் ஊர்வசி. அந்த பையை நான் தூக்கி வருகிறேன் என்று பிடுங்க முயற்சித்தாள் ரம்பா. ஜமாய்டா போய் என்று தன் முதுகை தானே தட்டிக்கொண்டான் நரேந்திரன். என்ன சொல்கிறீர்கள்? ஒன்றுமில்லை. நரேந்திரன் அவர்கள் 4வரும் சூழ உள்ளே நகர்ந்தான். மாளிகைக்குள் நுழைந்ததும் கப்பென்று குளிர் சூழ்ந்து கொண்டது. பெரிய பெரிய சதுரங்களாக தரையில் பளிங்கு பதிக்கப்பட்டு சிமெண்ட்டுக்கு பதிலாக ஒருவித தங்க நிற பூச்சால் நெருக்கப்பட்டிருந்தன. நரேந்திரனின் காலடியில் தலைகீழாக இன்னொரு நரேந்திரன் கூடவே நடந்தான். கூரையில் தேன்கூடு போல லெதர் சோஃபாக்களில் பார்த்தவுடன் படுத்துக்கொள்ள வேண்டும் போல ஒரு துடிப்பு எழுந்தது. ஹாலின் இருபுறமும் வண்ண வண்ண விளக்குகள் வெடித்திருக்க அவற்றின் ஜாலத்தை அணைத்துக்கொண்டு வரிசையாக நீரூற்றுகள். ரவிசங்கரோ எல்வி ரமணியோ அசரீரியாக தூறிக்கொண்டிருந்தார்கள். பிரவுன் நிற கதவு ஒன்றை திறந்ததும் கம்பிகள் அணிந்த லிப்ட் தென்பட்டது. ஏறினார்கள். 4 பெண்களும் நரேந்திரனை வெகு நெருங்கி அணைத்த மாதிரி நிற்க அவர்கள் உடலில் இருந்து வெகு நூதனமான ஒரு வாசனை நரேந்திரனை கிளர்ச்சியூட்டியது. அவர்களின் உடல்களை தொட்டு பார்க்கும் ஆசையை கஷ்டப்பட்டு அடக்கிக் கொண்டான். கிரீஸில் உருளைகளில் லிப்ட் முனகாமல் மேலேறி நின்றது. திறந்தது. நான் ஒரு கேள்வி கேட்கலாமா என்றான் நரேந்திரன். கேளுங்கள். நீங்கள் மீதி ட்ரெஸ்ஸை எப்போது போட்டுக்கொள்வீர்கள்? ரம்பாவின் உதடுகளில் மட்டும் மெலிதான புன்னகை மொட்டுவிட்டது. உங்கள் அறையை காட்டுகிறோம் வாருங்கள். நீங்களெல்லாம் பெண்கள்தானே? இல்லை ரோபோக்களா? ராத்திரி நீங்களே கண்டுபிடிப்பீர்கள். ஊர்வசி கண்ணடித்தாள். ரிப்பன் போன்ற காரிடாரில் நடந்து வெள்ளை பெயின் பூசிய ஒரு கதவருகே வந்தார்கள். கதவு தொட்டதும் திறந்து கொண்டது. நீல நிற வாஷ் பெயிண்ட் பூசிய சுவர்கள், தரையில் மெத்து கம்பளம், பாத்ரூமில் விளம்பர பக்கங்களில் பார்க்கும் செராமிக் சமாச்சாரங்கள், ஷவர், ஹேர் ட்ரையர், எலக்ட்ரிக் ஷேவர், புத்தம் புது டர்க்கி டவல்கள், குளிக்கும் தொட்டி, அதை சுற்றி மெல்லிய திரை. இதுதான் ரூமா? உங்கள் ரூம். இத்தனை வைத்திருக்கிறீர்கள், கட்டிலை காணோமே. ரம்பா சுவரில் இருந்த ஒரு பொத்தானை தட்டினாள்.
ஒரு சுவர் விலகி அகழி பாலம் போல இறங்க தங்க கலரில் வெல்வெட் இரட்டை மெத்தை. இத்தனை நேரம் சுவரில் பதிந்திருந்த இடத்தில் கட்டிலின் அகலத்திற்கு பிரதிபலிக்கும் கண்ணாடி. வாவ் என்றான் நரேந்திரன். வாருங்கள் குளிக்கலாம். என்னது, வாருங்கள் குளிக்கலாமா? நரேந்திரன் திடுக்கிட்டு கேட்டான். அதற்குள் ஊர்வசி அவனை நெருங்கி அவனுடைய அழுக்கு சட்டையின் பொத்தான்களை விலக்க ஆரம்பிக்க நரேந்திரன் அவளிடம் இருந்து உதறி விலகி கொண்டான். என்னை என்ன செய்வதாய் உத்தேசம்? குளிப்பாட்டி விடுகிறோம். ஐயோ வேண்டாம், சின்ன வயதிலேயே என் அம்மா எனக்கு குளிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறாள். அவர்கள் சின்னதாய் சிரித்தார்கள். ஆர் யூ ஷூர்? ஷூரோ ஷூர். அப்புறம் உங்கள் இஷ்டம். குளித்துவிட்டு அதோ அந்த கபோர்டில் இருந்து உங்களுக்கு பிரியமான உடைகளை அணியுங்கள். நீங்கள் தயாரானதும் இந்த பொத்தானை அழுத்துங்கள். நாங்கள் வருகிறோம். எதற்கு? எனக்கு பனியன் மாட்டிவிடவா? நம் தலைவரை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள். நம் தலைவர் யார்? அது நீங்களே பார்க்கப் போகிறீர்கள். அவர்கள் நால்வரும் ஒரு நட்சத்திர கூட்டம் போல அறையை விட்டு வெளியேறினார்கள். அத்தியாயம் 4. குளிக்கும் தொட்டியில் நுரையை நிரப்பிக்கொண்டு நரேந்திரன் ஆசை தீர குளித்தான். பட்டன்களின் ஆண்களில் குளிர் நீரா சுடுநீரா எல்லாம் கங்கை போல பிரவாகித்தது. ரோஜா பூவால் ஒற்றிக்கொண்டது போல டவலால் உடம்பை ஒற்றிக்கொண்டான். வார்ட்ரோபில் இருந்து நீல நிற ஜீன்ஸும் வெள்ளை சட்டையும் எடுத்து அணிந்தான். கொஞ்சம் சென்ட்டை பீச்சி கொண்டான். ஊர்வசி சொல்லிய பொத்தானை அழுத்தினான். உடன் அறையெங்கும் கலர் கலராக புகை சூழ்ந்து அதிலிருந்து அவர்கள் 4 பேரும் உருவெடுத்தால் கூட ஆச்சரியப்படக்கூடாது என்று நினைத்தான். கதவை திறந்து கொண்டு ரம்பா நுழைந்தாள். வாருங்கள். அதற்குள் உடை மாற்றியிருந்தாள். கழுத்தில் ஆரம்பித்து கணுக்கால் வரைக்கும் வழிந்த ஒற்றை பீஸ் உடை. அதற்கு மேல் முத்து மாலை ஆண்டாள் போல கொண்டையிட்டு பின்னங்கழுத்தில் மயக்கத்தை காட்டி நடந்தாள். கேரட் காட்டப்பட்ட முயல் போல நரேந்திரன் அவளை பின்தொடர்ந்தான். மறுபடியும் வெண்ணெய் லிப்ட். ஹாலின் மத்தியில் சோஃபாவில் அந்த ஆள் உட்கார்ந்திருந்தார். கருப்பு கயிற்றை துண்டம் போட்டு ஒட்ட வைத்தது போல புருவங்கள். அவற்றின் ஆசீர்வாதத்திற்கு கீழே சற்றே நீர் படிந்த கண்கள். வெள்ளை பரப்பில் வெகு ஆச்சரியமான பழுப்பு நிற விழிகள். விழிகளை சுற்றி காம்பஸ் வைத்து போடப்பட்டது போல ஒரு பச்சை வட்டம். வா என்றார் ஒற்றை சொல்லாய். அவருடைய விழிகளில் மறுக்க முடியாத ஒரு ஆணை இருந்தது. நரேந்திரன் கட்டுப்பட்டு அவர் எதிரே போய் நின்றான். நைஸ் மீட்டிங் யூ என்று கையை நீட்டினார். உலர்ந்த அழுத்தமான சுயநம்பிக்கை ததும்பும் கை குலுக்கல். உட்கார். அவருக்கு வயது 50களில் இருக்கலாம். முகத்து எலும்பு அமைப்புகளில் ஒரு உறுதி இருந்தது. வலுவான தசைகள். கூன் போடாமல் உட்கார்ந்தார். நாகநாதன் இந்த பண்ணை பற்றி உனக்கு விபரமாக சொன்னானா? தெரியாது. அவர் பார்வையைப் போல குரலிலும் ஒரு மந்திர கயிறு இருந்தது. விளக்கமாக சொல்லவில்லை. நான் இப்போது சொல்கிறேன், கேட்டுக்கொள். விரலில் அணிந்திருந்த வைர மோதிரத்தை போட்டிருந்த சட்டையில் அப்படியே துடைத்து வாயால் ஒரு முறை ஊதினார். இந்த பண்ணையின் விஸ்தீரணம் எனக்கே தெரியாது. குறைந்தது 50 ஏக்கராவது இருக்கும் என்று நினைக்கிறேன். சுற்றிலும் வெறும் காடு. மத்தியில் மட்டும் கொஞ்சம் சீர் செய்து இந்த பில்டிங்கும் பூந்தோட்டமும் அமைந்திருக்கிறது. கவனிக்கிறாயா? கவனிக்கிறேன். நரேந்திரன் டீப்பாயிலிருந்து ஒரு இறக்குமதி சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தான். இந்த பண்ணையில் வேலை செய்பவர்கள் உன்னைப்போல் இன்னும் 3 ஆண்கள். அப்புறம் நீ பார்த்த அந்த 4 பெண்கள். சில டிராக்டர்கள். அவற்றை இயக்கும் மனிதர்கள். நான், என் மனைவி, அவளுடைய குழந்தை. தட்சால். 3 நாட்களுக்கு முன்புதான் ஒருவன் வேலையிலிருந்து நிறுத்தப்பட்டான். அந்த வேக்கன்சியில் உன்னை எடுத்துக்கொள்ள முடிவு செய்திருக்கிறேன். கவனிக்கிறாயா? தொடருங்கள். வேலையை எடுத்துக்கொள்வதும் வேண்டாம் என்று சொல்வதும் உன் உரிமை. உனக்கு நாளை ஒரு நாள் வரை நேரம் கொடுக்கப்படும். ட்ரையல் பார். இஷ்டமில்லை என்றால் நாளைக்கு இரவே நீ விலகி கொள்ளலாம். உன்னை சென்னையில் கொண்டுவிட ஏற்பாடு செய்கிறேன். வேலையில் தொடர்வது என்று நீ முடிவு செய்துவிட்டால் அப்புறம் பின்வாங்குவது நடக்காது. கவனிக்கிறாயா? யூ மீன் நாளைக்குள் நான் விலகாவிட்டால் அப்புறம் உயிர் போகும் வரை இதே பண்ணையில்தான் இருக்க வேண்டுமா? அவர் சிக்கனமாய் சிரித்தார். நாட் லைக் தட். குறைந்தது 3 மாதத்திற்கு கான்ட்ராக்டில் கையெழுத்து போட வேண்டும். கையெழுத்து போட்டுவிட்டேன். அப்புறம் விலக நினைத்தால் விலக முடியாது. என்ன வேலை எனக்கு? அதற்காகத்தான் நாளைக்கு ஒரு நாள் உனக்கு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களை நான் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா? நாளைக்கு அப்புறமும் நீ இங்கே தொடர்ந்தால் தெரிந்து கொள்ளலாம். அட்லீஸ்ட் இங்கு வேலை செய்பவர்களை நான் சந்திக்கலாமா? நாளை காலை. அவர்களும் உன்னை போல்தான் ஜெயிலில் இருந்து நேரே இங்கே வந்தார்கள். வேறு கேள்விகள் உண்டா? 1-2 கேள். இங்கு வேலை செய்வதற்கு சம்பளம் ஏதாவது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதா? அப்கோர்ஸ். அவர் மறுபடியும் தன் மோதிரத்தை துடைத்து ஊதினார். ஒரு நாளைக்கு 200 ரூபாய். 200? நரேந்திரன் ஆச்சரிய குரலில் கேட்டான். எக்ஸாக்ட்லி. ஆனால் நீ பணத்தை மணி ஆர்டர் செய்யவோ வேறு வகையில் வெளியே அனுப்பவோ முடியாது. அப்புறம் என்ன லாபம்?
முழுவதுமாக கேள். அதில் சில பிரச்சனைகள் இருக்கின்றன. உனக்கு சேர வேண்டிய பணம் தினமும் பட்டுவாடா செய்யப்படும். அதை நீ சேமித்துக் கொண்டே வா. 3 மாதத்திற்கு ஒரு முறை 2 நாள் விடுமுறை அளிக்கப்படும். அப்போது உன் குடும்பம் என்று உனக்கு ஒன்று இருந்தால் நீ போய் பார்க்கலாம். அப்படி போகும்போது இந்த பணத்தை எடுத்து போகலாம். கவனிக்கிறாயா? இந்த கவனிக்கிறாயா இவரிடம் தொற்று நோய் போல ஒட்டி கொண்டிருக்கிறது என்று கவனித்தான். பணத்தை விடுங்கள். நான் என் நண்பர்களுக்கு கடிதம் எழுதலாமா? தாராளமாக எழுதலாம். ஆனால் அவர்களால் தான் உனக்கு பதில் எழுத முடியாது. ஏன்? அதற்கு அனுமதி இல்லையா? இந்த பண்ணை எங்கே அமைந்திருக்கிறது என்று உனக்கு சொல்லப்படவில்லை. KR ராவ் டைலர் கடையில் நீ அறிமுகமாகிய பின் உன் நினைவில்லாமல் தான் காரில் எடுத்து வரப்பட்டுள்ளாய். எனவே இந்த பண்ணையின் முகவரி உனக்கு தெரியாது. உனக்கு தெரியாத போது உன் கடிதங்களில் அதை குறிப்பிட முடியாது. அப்புறம் உன் நண்பர்கள் எந்த அட்ரஸிற்கு பதில் எழுதுவார்கள்? எதற்காக இத்தனை ரகசியம்? நாளை மறுநாள் வரை நீ வேலையில் நீடித்த பின் கேட்க வேண்டிய கேள்விகளை இன்றைக்கே அவசரமாக கேட்கிறாய். எழுந்து கொண்டார். என்ஜாய் யுவர் ஸ்டே ஹியர். ரம்பா நரேந்திரனின் தோளை தொட்டு அழுத்தினாள். அறைக்கு திரும்பலாம் என்றாள். நரேந்திரன் எழுந்தான். இன்றைக்கே விலகிக் கொள்ளலாமா என்று கேட்கலாமா என்று கூட நினைத்தான். ரம்பாவுடன் நடந்தான். லிப்டில் ஏறியதும் ரம்பா என்றான். என்னவோ முத்தமிட்டு விட்டதைப் போல ஒரு கொஞ்சலான மற்ற 3 பேரும் எங்கே? பகல் நேரங்களில் சேர்ந்துதான் இருப்போம். இரவுகளில்? ரம்பா கன்னங்களில் பிராக்கெட் போல குழிவிட சிரித்தாள். காலையில் பண்ணையில் வேலை செய்து ஆண்கள் களைத்திருப்பார்கள். அவர்களுக்கு மகிழ்ச்சியூட்ட போய்விடுவோம். இப்போது கூட மற்ற 3 ஆண்களின் அறைகளுக்கும் தான் என் தோழிகள் போயிருக்கிறார்கள். உங்களுக்கு நான். லிப்ட் திறந்து காரிடாரில் நடக்கும்போது நரேந்திரனிடம் கலவையான சில உணர்ச்சிகள் தோன்ற ஆரம்பித்துவிட்டன. ரம்பாவின் வளைவுகள், அவளுடைய தயார் நிலை, தயங்காத அந்த நெருக்கம் எல்லாம் அவனுடைய அடிமனது மிருகத்தை இடற ஆரம்பித்தன. நிழல் படிந்த இன்னொரு பாதி நினைப்பால் கூட வைஜெயந்திக்கு துரோகமா என்று உரல் இடித்தது. அரைக்கதவு திறந்ததும் நரேந்திரன் நின்று விட்டான். அவனுடைய கட்டிலை சுற்றி பூ அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. ஆப்பிள்களும் இனிப்புகளும் வெள்ளி தட்டுகளில் கொழு வைக்கப்பட்டிருந்தன. ஒரு டிராலியில் சில தட்டுகள் வைக்கப்பட்டு வளைமுடியால் மூடப்பட்டிருக்க அவற்றிலிருந்து மெல்லிய ஆவி வெளியேறிக் கொண்டிருந்தது. வாட் இஸ் திஸ்? எனக்கென்ன முதல் இரவா என்ன? இந்த பண்ணையில் இதுதானே உனக்கு முதல் இரவு? நீ எப்போது இந்த பண்ணையில் சேர்ந்தாய்? நரேந்திரன் கட்டிலில் உட்கார்ந்து கொண்டே கேட்டான். நினைவில்லை. சொல்ல மாட்டாய் இல்லை? சாப்பிடலாமா? மேஜையை அருகே இழுத்து தட்டுக்களை அமைத்து அவள் பரிமாற ஆரம்பித்தாள். மடியில் படுத்துக்கொண்டால் வெற்றிலை கூட மடித்து கொடுப்பாள் என்று தோன்றியது. கையை குழித்தது போல இருந்த கண்ணாடி கோப்பையில் இருந்த பாசந்தியை நரேந்திரன் சுவைத்தான். ஜிவ்வென்று எங்கோ ஒரு நரம்பை தட்டிவிட்டது. அப்படியே கழுத்தில் பலூன் கட்டி உயரை தூக்கி அந்தரத்தில் படுக்க வைத்தது. மனதிற்குள் வைஜெயந்தி கையில் ஆள் சைஸுக்கு ஐஸ்கிரீம்களை சுமக்க முடியாமல் சுமந்து, டேய் துரோகி என்று நரேந்திரனை எட்டி கால்களால் உதைத்தாள். நரேந்திரன் தடுமாறி விழுந்து ரம்பாவின் உடைகளை அவசரமாக களைய அவள் வயிற்றிலிருந்து வாய் பைப்போடு ராம்தாஸ் புறப்பட்டு தன் வழுக்கையை தடவி தூ என்று அவன் மீது துப்ப நரேந்திரன் அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே தலைகீழாக நடந்தான். ரம்பாவின் கூந்தலுக்குள் ஒளிந்து கொண்டான். அவளுடைய இந்த காதில் புகுந்து அந்த காது வழியே வெளியே வந்தான். அவள் மூக்கை பிடித்து திருப்பி சிரித்தது போல இருந்தது. யாரையோ துரத்தி துரத்தி கட்டிப்பிடித்தது போல இருந்தது. ஒரே குழப்பமாக விளையாடி அதற்கு மேல் வேறு எதுவுமே அவன் நினைவில் பதியவில்லை. அவன் விழித்தபோது ஜன்னல் வழியே தூரத்து மலை தெரிந்தது. ஆரஞ்சு பெயிண்டை கொட்டிவிட்டது போல வானம் விழித்திருக்க தங்க சூரியன் தலையை உசுப்பிக் கொண்டிருந்தான். ரம்பாவை காணவில்லை. சாப்பாட்டு டிராலி விலக்கப்பட்டு அறை சுத்தம் செய்யப்பட்டிருந்தது. நரேந்திரன் சந்தேகத்தோடு தன் கலைந்திருந்த உடைகளை சரி செய்து கொண்டான். பாத்ரூமில் நுழைந்தான். எதிரே கண்ணாடியில் பார்த்தான். முகமெங்கும் ரம்பாவின் லிப்ஸ்டிக் தீற்றி இருக்க நெஞ்சுக்குள் சுட்டது. அவசரமாக தண்ணீரை அள்ளி அள்ளி தெளித்து கழுவி கொண்டான். நெற்றி பொட்டில் மட்டும் சிகப்பு அழியாமல் இருக்க கண்ணாடியை நெருங்கி ஆராய்ந்தான். அது லிப்ஸ்டிக் இல்லை. பிளேடு போன்ற கூர்மையான எதனாலோ கீறப்பட்டு ரத்தம் வடிந்து கெட்டித்து போன தடயம். அத்தியாயம் 5. நரேந்திரன் திடுக்கிட்டான். அந்த இடத்தை இன்னும் சற்று அழுத்தி தேய்த்து பார்த்தான். இரத்த காயம்தான். அட பாவிகளா, ரம்பா ஊர்வசி என்று பெயர் வைத்துக்கொண்டு இரத்த காட்டேரிகளின் கும்பலிலா வந்து மாட்டிக்கொண்டேன். இன்றைய மெனு கார்டில் தன் பெயரை பார்த்தால் கூட ஆச்சரியப்படக்கூடாது என்று நினைத்து கொண்டான். அறையின் அழைப்பு மணி கிர் என்று கூப்பிட்டது. நரேந்திரன் டவலால் தன்னை ஒற்றிக்கொண்டே சென்று கதவை திறந்தான். குட் மார்னிங். ரம்பா நின்று கொண்டிருந்தாள். நரேந்திரன் தன்னை அறியாமலேயே ஓரடி பின் வாங்கினான்.
5 நிமிடத்தில் குளித்துவிட்டு வாருங்கள். கீழே எல்லோரும் உங்களுக்காக காத்திருக்கிறார்கள். இரு, நான் உன்னிடம் ஒன்று கேட்க வேண்டும். நேற்று இரவு என்ன நடந்தது? என்ன நடந்தது? ஒன்றும் நடக்கவில்லை. நீங்கள் நன்றாக தூங்கி போய்விட்டீர்கள். நான் கொஞ்ச நேரம் கொட்ட கொட்ட விழித்திருந்தேன். அப்புறம் சலித்து போய் நானும் தூங்கிவிட்டேன். பாசந்தியில் என்ன கலந்திருந்தது? சர்க்கரை, பாலாடை. விளையாடாதே. ஏதோ போதைப் பொருளை கலந்திருந்தாய். கிளர்ச்சியூட்டுவதற்காக கலந்த சின்ன அளவிற்கே நீங்கள் மரக்கட்டை போல கவிழ்ந்து விடுவீர்கள் என்று நான் நினைத்தேனா? அப்புறம் என் நெற்றியில் யார் காயப்படுத்தியது? யார் காயப்படுத்தியதா? நீங்களேதான். மயக்கத்தில் கட்டிலின் கூரான முனையில் மோதிக்கொண்டு கட்டாகிவிட்டது. அவள் விழிகளில் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் சொன்னபோது அது உண்மையா பொய்யா என்று குழப்பமாயிருந்தது. சீக்கிரம் வந்து சேருங்கள். ரம்பா சரையலென திரும்பி நடந்தாள். நரேந்திரன் பாத்ரூமிற்குள் நுழைந்தான். நீர் யானை அளவிற்கு காத்திருந்த குளிக்கும் தொட்டிக்குள் இறங்கினான். ரம்பாவா? இரத்த காட்டேரியா? இன்றைக்கு ராத்திரிக்குள் தெரிந்துவிட்டால் நல்லது. வா நரேன், மீட் அவர் டீம் என்றார் வைரமோதிரம். பட்டு வேட்டி பட்டு ஜிப்பா அணிந்து நெற்றியில் ஒரு சின்ன குங்கும போட்டு வைத்துவிட்டால் தேங்காய் உடைத்து கற்பூர ஆரத்தி எடுப்பதற்காகவே பிறவி எடுத்தவர் போல் இருந்தார். இது அப்துல். கருணா ஜுவல்லர்ஸில் 3.5 லட்சத்திற்கு அபேஸ் போனது இவனுடைய கைங்கரியம்தான். 1 வருஷம் ஜெயில் களி சாப்பிட்டுவிட்டு நம் பண்ணைக்கு போன மாதம்தான் வந்து சேர்ந்தான். அப்துல் 6 அடி, உருட்டை விழிகள், கீழ் மீசை, மட்டன் உதடுகள், தூண் மார்புகள். நரேந்திரனை பார்த்த பார்வையில் அடே பொடியா. நெக்ஸ்ட் நம்பியார் 3 வருஷம் உள்ளே இருந்தான். பிரேக் பிடிக்காத பஸ்ஸால் 6 பேரை ஒரே நாளில் பலி வாங்கியவன். நம்பியார் பார்த்தால் சாதுவாய் கண்களில் நட்போடு சிரித்தான். கசரத்து பண்ணி உடம்பை தின்னென்று வைத்திருந்தான். நம்பர் 3 கனகராசு. இவன் கேஸ் அலாதி. பெண்டாட்டியை கொன்றுவிட்டு பிணத்தை அவசரமாக எரித்துவிட்ட பழி இவன் மீது. சரியான சாட்சி இல்லாமல் 6 வருஷத்தோடு வெளியே வந்துவிட்டான். கனகராசு சற்றே ஒடுங்கி இருந்தான். உடம்பில் அசாத்திய நோய்த்தனமான ஒரு வெளுப்பு. கண்களில் சோர்வா, விரக்தியா, களைப்பா என்று சொல்ல முடியாத அளவு பரிதாபம். சோகையாக புன்னகைத்தான். நரேந்திரன் 3 பேரின் காய்த்து போன கைகளையும் பிடித்து குலுக்கினான். நான் நரேந்திரன். ஒரு இன்ஸ்பெக்டரை தாறுமாறாக அடித்துவிட்டு ஒரே 1 மாதம்தான் ஜெயிலில் இருந்தேன். அந்த வகையில் பார்த்தால் நான் தான் ஜூனியர் மோஸ்ட். சரி, டிஃபனுக்கு போங்கள். டைனிங் ஹால் இன்னொரு பிரமிப்பு. இத்தாலிய மார்பிள்களால் இழைத்த தரை, கருப்பும் பிரவுனும் கலந்த நிறத்தில் ரோஸ்வுட் மேஜைகள், பிரம்பு நாற்காலிகளில் குஷன் மெத்தைகள், சீருடை அணிந்த சர்வர்கள். பெண்கள் 4 பேரும் ஒரு மூலையில் தனி மேஜையில் ஒதுங்கிவிட்டார்கள். ஆச்சரியமாயிருக்கிறதே, பெண்கள் இங்கே தனியாக கூட உட்காருகிறார்கள் என்றான் நரேந்திரன். பகல் நேரங்களில் அவர்கள் ஆண்களுடன் பேசினாலே ஆச்சரியம் புதுப்பையா என்றான் நம்பியார். அதே ஈவினிங் ஆகிவிட்டால் உதறிவிட்டால் கூட நகரமாட்டார்கள். அதுதான் இந்த பண்ணையின் விதிமுறைகள். பாஸ் யார் நம்பியார்? நாளைக்கு நீயே தெரிந்து கொள்ளப் போகிறாய். சொல்லி வைத்தார் போல எல்லோரிடமும் ரெடிமேட் பதில். நாளை நீயே தெரிந்து கொள்வாய். மறுநாள் வரை தன்னை தங்கச் சொல்லி மறைமுகமாக தூண்டுகிறார்களோ? மேஜையில் பீங்கான் தட்டுகள் பரப்பப்பட்டன. இட்லி, பிரெட், ஊத்தப்பம், பூரி, பொங்கல் என்று சகலமும் எதிரே ஆவி பறந்தன. வேண்டியதை சாப்பிடு நரேன். எத்தனை சாப்பிட்டாலும் செரித்துவிடும் அளவிற்கு வேலை இருக்கிறது. ஜெயிலில் கூட நான் கல் உடைக்கவில்லை. யார் உன்னை இங்கே கல் உடைக்க சொன்னார்கள்? சுலபமான தோட்ட வேலை, தச்சு பட்டறையில் கொஞ்சம் ஒர்க் என்று சுவாரஸ்யமான வேலைகள்தான். காலை 9 to 12 வரை வேலை. அப்புறம் லஞ்ச், கல்யாண சாப்பாடு போல விருந்து. 2 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை மறுபடியும் வேலை. அப்புறம் காஃபி, டிஃபன். 6 மணிக்கெல்லாம் ரூமுக்கு போய்விடலாம். வீடியோ பார்க்கலாம். ஆசைப்பட்டால் டென்னிஸ் ஆடலாம். 8, 8:30க்கு டின்னர். 9 மணிக்கெல்லாம் பெண்கள் வந்து விடுவார்கள். மஜாவாக இருக்கலாம் நீ என்றான் நம்பியார் தன் தட்டில் 6 இட்லிகளை சரித்து கொண்டே. நரேந்திரன் எழுந்தான். இங்கே யார் ஹெட் குக்? உனக்கு எதற்கு அந்த கவலையெல்லாம்? எனக்கு கொஞ்சம் பொட்டுக்கடலையும் பொரியும் தேவை. ஏன், சட்னி அரைக்கப் போகிறாயா? நம்பியார் சிரித்தான். இல்லை, என் புறாவுக்கு வேண்டும். புறாவா? அனுமதியோடு தான் எடுத்து வந்திருக்கிறேன். சமையலறையில் நுழைந்து பட்லரிடம் வாங்கி பொட்டலம் கட்டிக்கொண்டு டிஃபன் மேஜைக்கு திரும்பினான். ஏதோ எக்ஸிபிஷன் நடத்துவதற்காக வளர்க்கப்பட்டவை போல எல்லா ஜாதி மரங்களும் தோட்டத்தில் இருந்தன. விஸ்தீரணமான தோட்டத்தில் நுழைந்ததும் காய்ந்த இலைகளும் விழுந்த பழங்களுமாக ஒரு வினோத வாசனையை தூண்டியிருந்தன. நரேந்திரன் தனக்கு கொடுக்கப்பட்ட உடையை அணிந்து கொண்டான். அந்த ரோஜாக்களுக்கு நீர் ஊற்று. நீர் ஊற்றி முடிந்ததும் அந்த மாமரங்களின் கீழே நிறைய இலைகள் உதிர்ந்து கிடக்கின்றன பார், சுத்தப்படுத்து. சுத்தப்படுத்தி நிமிர்ந்ததும் கத்தரிக்காய்களை பறித்து எடு. நரேந்திரன் ஒவ்வொரு வேலையையும் விளையாட்டாக முடித்தான். வாழைத்தோப்பில் காய்ந்த இலைகளை அறுத்து கொண்டிருந்த கனகராசு கண்ணில் தென்பட்டான். நரேந்திரனை அவனுடைய தோற்றம் மறுபடி வதைத்தது. கனகராசு,
நான் உன்னிடம் கொஞ்சம் பேசலாமா? வேண்டாம், என் பேச்சை நீ கேள். இங்கே வேலையில் சேராதே. ஏன்? புதன்கிழமைகளில் சனிக்கிழமைகளில் மெடிக்கல் டெஸ்ட் என்ற பெயரில் இங்கே அநியாயம் நடக்கிறது. டெஸ்டுக்கு எடுப்பதாக சொல்லி நம் உடம்பிலிருந்து ரத்தம் எடுப்பார்கள். டெஸ்டுக்கு ரத்தம் எடுப்பது தப்பா? 1 துளி 2 துளி இல்லை, ஒரு 1/4 லிட்டர் பாட்டில் நிறைய, அதுவும் வாரம் 2 முறை. என் உடம்பை பார்த்தாயா? நீயாவது தப்பித்துக்கொள். கனகராசு சட்டென்று விலகி நடந்தான். தன் நெற்றியில் ஏற்பட்ட இரத்த காயம் கூட அதுதானா? நரேந்திரன் அடிவயிற்றில் ஒரு பந்து சுருண்டது. அவன் யோசனையை கலைத்து பக்கூம் என்று குரல் வந்தது. உன்னை மறக்கவில்லை டார்லிங் என்றான். பாக்கெட்டில் இருந்து எடுத்து பொரிக்கடலையை தூவினான். புறா நன்றியோடு பறந்து வந்து உட்கார்ந்து கொறிக்க ஆரம்பித்தது. சரியாக 12 மணிக்கு மெலிதாய் ஒரு சைரன் கூவியது. சாப்பாட்டு நேரம். பெரிய வாழை இலை, அமர்க்கலமான மெனு. இப்போதும் பெண்கள் தனியே ஒதுங்கி இருந்தார்கள். அடேங்கப்பா, இத்தனை வசதி செய்து தருகிறார்களே, ஏன் என்று யோசனை வரவில்லை என்றான் நரேந்திரன் பொதுவாக. யோசிக்காதே என்றான் நம்பியார். ஜெயிலிலிருந்து ரிலீஸ் ஆனவர்களுக்கு வெளி உலகத்தில் என்ன மரியாதை கிடைக்கும் என்பதை யோசி. டேய், திருட்டு பயல் போறாண்டா? அல்லது நீ இங்கேயும் திருட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? திரும்பும் பக்கமெல்லாம் முகத்தில் காரி உமிழ்வார்கள். இங்கே ராஜ மரியாதை. நரேந்திரன் கனகராசுவை பார்த்தான். அவன் பார்வையை விலக்கிக் கொண்டான். இந்த ராஜ மரியாதை எதற்காக என்றுதான் கேட்கிறேன். கேட்காதே, அனுபவி. நரேந்திரன் யோசனையோடு சாப்பிட ஆரம்பித்தான். மதிய வேலைகளும் கடுமையாய் இல்லை. நரேந்திரன் ரோஜாக்களை உதிராமல் பறித்து கூடைகளில் அடுக்கிய பின் மணி பார்த்தான். 4:30 PM. வேலை நேரம் முடிய இன்னும் 30 நிமிடங்கள் இருந்தன. சுற்றும் முற்றும் பார்த்தான். மற்றவர்கள் யாரும் கண்ணில் இடரவில்லை. சும்மா இருக்கும் நேரத்தில் பண்ணையை ஒரு ரவுண்டு அடித்தால் என்ன? தோட்டத்தை சுற்றி வேலி போடப்பட்டிருந்தது. நரேந்திரன் வடக்கு கோடிக்கு போனான். ஹம்க் என்று சத்தம் செய்து ஒரே எம்பில் வேலியை தாண்டினான். நெருக்கமாய் நின்றிருந்த மரங்களினூடே நிழலாய் நடந்தான். 40 அடி நடந்ததும் மரங்களின் அடர்த்தி குறைந்தது. இன்னொரு வேலி எதிர்பட்டது. அந்த வேலிக்கு பின்னே பச்சை நிற பெயிண்ட் அடித்த ஒரு வீடு தென்பட்டது. சின்ன அழகான வீடு. வீட்டைச் சுற்றி மாலை வெயிலில் பச்சை தலைகளை ஆட்டி ரசிக்கும் தோட்டம். அந்த தோட்டத்தில் அவள் நின்றிருந்தாள். கல்லூரி காம்பவுண்டில் இருந்து நேரே வந்தவள் போல் இருந்தாள். கையில் ஒரு சின்ன முயல் குட்டியை பிடித்து குனிந்து ஏதோ சிரித்து விளையாட்டு காட்டிக் கொண்டிருந்தாள். மஞ்சள் நிற புடவையின் மெலிதான சருகு ஜவுளியினூடே அவள் உடம்பு பரவலாக தெரிந்தது. ரம்பா ஊர்வசி கோவை விட அதிகப்படியான ஜொலிப்பு அவளிடம் இருந்தது. அவளுடைய உடம்பின் அபாரமான வளைவுகள் அருவியின் சாரலில் நிறுத்தி வைத்ததைப் போல சிலிர்ப்பூட்டின. சாயங்கால வெயிலில் அவளுடைய எலுமிச்சை நிற மேனி தகதகத்தது. யார் இவள்? ஹலோ என்று கூப்பிட வாய் திறந்த நரேந்திரன் அப்படியே உறைந்தான். 3 அடி உயரத்தோடு விரைத்த காதுகளோடு அவன் கழுத்திற்கு குறிவைத்து பாய தயாராய் ஒரு அல்சேஷன் நாய் அவனையே பார்த்து கொண்டு பற்களை காட்டி சிரித்தது. அத்தியாயம் 6. நரேந்திரன் பஞ்சு போல ஓரடி பின்வாங்கினான். நாய் இர்ரு என்று சத்தமிட்டது. சரேலென அவன் மீது பாய்ந்து விட்டது. நரேந்திரன் தன் கைகளை முன்னே நீட்டி அவசரமாய் அதை இடையிலேயே எதிர்கொண்டு சட்டென்று அதன் முன்கால்களை பற்றி பக்கத்தில் இழுத்து போட்டான். அது கோபத்தோடு சீறி மறுபடியும் அவன் மீது குரங்கு போல தொற்றிக்கொள்ளும் நேரம் குரு என்ற அதட்டல் வந்தது அந்த பெண்ணிடம் இருந்து. நாய் அப்படியே தன் போஸில் ஐக்கியமாகி நரேந்திரனை தொடாமல் பாய்ந்து நகர்ந்து நின்று குறைக்க முஸ்தீபுகள் செய்தது. சிடவுன் என்றாள் அவள். நாய் உடன் கீழ்ப்படிந்தது. யார் நீங்கள் என்றாள். இங்கே வரக்கூடாது என்று உங்களுக்கு தெரியாதா? விளம்பர குரல். தெரியாது, நான் இன்றைக்குத்தான் சேர்ந்தேன். நீங்கள் இந்த பக்கம் வந்தது தெரிந்தால் புரொஃபசர் மன்னிக்க மாட்டார். சீக்கிரம் உங்கள் இடத்திற்கு போய்விடுங்கள். நீங்கள்? நான் யாராயிருந்தால் என்ன? அவள் கண்களில் விபரீத அச்சம் இருந்தது. புரொஃபசர் கேள்விப்படும் முன் ஓடிவிடுங்கள் என்று முயல்குட்டியை மார்போடு அணைத்து கொண்டாள். இத்தனை நேரம் ஒரு குழந்தைக்கு விளையாட்டு காட்டிக் கொண்டிருந்தால் போலும் குழந்தை வண்டியை தள்ளிக்கொண்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள். அப்படி நகரும் முன் குரு லீவ் ஹிம் என்று ஆணையிட்டாள். நாய் நரேந்திரனை பார்த்து அப்புறம் தனியாக கவனித்துக் கொள்கிறேன் என்கிற பார்வையை வீசிவிட்டு ஒரே துள்ளலில் வேலியை தாண்டி அந்த வீட்டிற்குள் குதித்தது. அந்த பெண்ணின் பின்னே ஓடியது. நரேந்திரன் தன் விரல் நுனிகள் இன்னமும் நடுங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தான். அந்த நாய் மட்டும் சரியாக கவி இருந்தால் தன் சதையில் 1/4 கிலோவாவது குறைந்திருக்கும். பெண்ணே, நீ வாழ்க என்றான் அவள் முதுகை பார்த்து. யார் இவள்? இவர்கள்தான் அந்த வைரமோதிரம் சொன்ன என் மனைவி, அவளுடைய குழந்தையா? அந்த ஆள் ஒரு புரொஃபஸரா? எந்த துறையில்? பதில் கிடைக்காத கேள்விகள். கடிகாரத்தில் மணி 4:50 என்றது. வந்த பாதையில் வேகமாக திரும்பினான்.
மாளிகைக்குள் நுழையும் இடத்தில் அவர் நின்றிருந்தார். முதல் நாள் எப்படி இருந்தது? பயமாக இருந்தது என்று சொல்லலாமா என்று யோசித்து, பிடித்திருந்தது என்றான். திருபுவனம் பண்ணைக்கு வந்து பிடிக்கவில்லை என்று யாரும் திரும்பியதே இல்லை என்றார். முடிவு செய்து விட்டாயா? கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறது. கையில் என்ன? என் புறா. உன் அறையிலேயே வைத்திருக்கிறாயா? ஆமாம். அது சுதந்திரத்திற்கு ஆசைப்படலாம். விட்டுவிடாதே. உன் கண்காணிப்பிலேயே வைத்துக்கொள். சிறைப்படுவதில் தனி சுகம் இருக்கிறது. நம்மை கவனித்துக் கொள்ள ஆள் இருக்கிறது. பிரச்சனைகளுக்கான முடிவுகளுக்காக நாம் மண்டையை உடைத்து கொள்ள வேண்டாம். உன் புறாவிற்கு அந்த சிறை சுகத்தை கொடு. நரேந்திரன் அவருடைய வார்த்தைகளால் தாக்கப்பட்டான். போய் குளித்து சற்று ஓய்வெடு. 6 மணிக்கு கீழே ஹாலில் நான் காத்திருப்பேன் உன் முடிவுக்காக. நரேந்திரன் விடுவிக்கப்பட்ட பூனை போல லிப்டிற்குள் ஓடினான். குட் ஈவினிங் என்றாள் ரம்பா. இவள் எப்போது லிப்டிற்குள் ஏறினாள்? குட் ஈவினிங். சிரிப்பில்லாமல் சொல்கிறாய். எனக்கு சிரிப்பு வரவில்லை. அனுமதி இல்லாத இடத்திற்குள் பிரவேசித்து விட்டதை நினைத்த அச்சமா? நரேந்திரன் திடுக்கிட்டான். நீ சொல்வது எனக்கு புரியவில்லை. புரொஃபஸரின் வீட்டை கிளீன் செய்யும் வேளையில்தான் நான் இருந்தேன். வேலிக்கு அந்தாண்டை நீ நின்று நாயிடம் மாட்டிக்கொண்டதையும் புரொஃபஸரின் மனைவி உன்னை காப்பாற்றியதையும் நான் கவனித்து கொண்டுதான் இருந்தேன். யாருக்கும் தெரிந்துவிட்டால் ஆபத்து என்றாலே அவள். புரொஃபஸருக்கு தெரிந்தால் பயங்கர ஆபத்து. அவருக்கு ஏற்கனவே மனைவியின் மீது பாதியில் நிறுத்திவிட்டாள். மனைவியின் மீது? ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். இந்த பண்ணையிலிருந்து கிளம்புவதாயிருந்தால் இன்றே கிளம்பிவிடு. அப்புறம் முடியாது. ஏன் முடியாது? லிப்ட் நின்று கதவு திறந்து காரிடாரில் நடந்தார்கள். பண்ணையை சுற்றி காடு. காட்டில் அங்கங்கே முள்வேலி. இருந்துவிட்டு போகட்டும். வேலியை தாண்டுவது அவ்வளவு கஷ்டமா? 500 வோல்ட்டிற்கு மேல் மின்சாரம் பாயும் இரும்பு கம்பிகளை தாண்டும் சாமர்த்தியம் உனக்கு இருக்கிறதா? மை காட். சரி, அப்படியே தாண்டுகிறாய் என்று வைத்துக்கொள். அடுத்தது எதனிடம் மாட்டுவாய் தெரியுமா? வேட்டை நாய்கள்? நரேந்திரன் சந்தேகத்தோடு கேட்டான். எக்ஸாக்ட்லி. மனிதர்களை துரத்தி வேட்டையாடுவதற்காகவே பழக்கப்படுத்தப்பட்ட நாய்கள். எனவே தப்பிக்கும் எண்ணங்களை மற. அறைக்குள் நுழைந்தார்கள். புறா பறந்து போய் மேஜையில் உட்கார்ந்தது. இன்றைக்காவது குளிப்பாட்டும் பாக்கியம் எனக்கு உண்டா? சாரி, இல்லை என்று பாத்ரூம் கதவை சாத்திக் கொண்டான் நரேந்திரன். ஷவருக்கு அடியில் நிற்கும்போது ஏராள உணர்ச்சிகள் நெஞ்சில் மோதின. இதோ கீழே போய் முடிவை சொல்ல வேண்டும். என்ன சொல்வது? நான் காத்திருப்பேன் உன் முடிவுக்காக என்று புரொஃபசர் சொன்னது எந்த அர்த்தத்தில்? முடிவு என்றால் நான் சொல்லப்போகும் முடிவா, இல்லை எனக்கே முடிவா? இந்த மாளிகையிலும் இந்த பண்ணையிலும் என்னென்னவோ மர்மங்கள் ஒளிந்திருக்கின்றன. யாவர் கண்களிலும் சந்தோஷம் இருக்கும் அதே அளவு ஏதோ ஒருவித அச்சம் இருக்கிறது. அதுவும் புரொஃபசரின் மனைவியின் கண்களில் தென்பட்ட அந்த கிளி. பாத்ரூமில் இருந்து மார்பு வரை கட்டிய டவலோடு அவன் வெளிப்பட்டதும், நான் பவுடர் போட்டு விடட்டுமா என்று ரம்பா எழுந்து கொண்டாள். ப்ளீஸ் லீவ் மீ அலோன். ரம்பாவின் சிரிப்பு விலகவில்லை. ஷியூர் என்று அறையை விட்டு வெளியேறினாள். நரேந்திரன் கீழே வந்தபோது அவர் நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார். இடது கையில் ஒரு திறந்த புத்தகம், வலது கையில் சிகப்பு முனையுடன் நீளமான சிகரெட். யூ ஸ்மோக்? டீஃபாயை சுட்டி காட்டினார். திறந்திருந்த சிகரெட் பெட்டியில் இருந்து ஒன்றை உருவி எடுத்துக்கொண்டான். எஸ் என்றார். உண்மையை உள்ளபடி சொல்ல வேண்டுமென்றால் எனக்கு சில சந்தேகங்கள் என்றான் நரேந்திரன் அவர் முகத்தை பார்த்து கொண்டே. அவர் திறமையாக சிகரெட் புகையை வட்டமாக ஊதி அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருகுவதை ரசித்தார். என்ன சந்தேகங்கள்? இத்தனை சௌகரியங்களையும் இலவசமாக பண்ணி கொடுக்க யாருக்கும் மனது வராது. இதற்கெல்லாம் பின்னணியில் ஏதோ எதிர்பார்ப்பு இருக்கிறது. அது என்ன? என்னையே கேட்கிறாயா? என் சந்தேகத்தை சொன்னேன். என்னுடைய இந்த முடிவிற்கு காரணம் என் சின்ன வயதில் நடந்த ஒரு சம்பவம்தான். அவர் கூரையில் தொங்கிய அலங்கார விளக்கை பார்த்து கொண்டே பேசலானார். நான் ஒரு பக்கா திருடனின் மகன். என் அப்பா ஊருக்கு ஒதுக்குப்புறமான வீட்டில் கொள்ளையடித்து அந்த வீட்டில் இருந்தவர்களை காயப்படுத்தி விட்டார். மாட்டிக்கொண்டதும் ஜெயிலில் போட்டார்கள். ரிலீஸ் ஆகி வெளியே வந்ததும் இந்த உலகம் அவர் முகத்தில் காரி துப்பியது. சொரிநாயை விட கேவலமாக நடத்தினார்கள். என் அடிமனதில் அந்த கசப்பு அழுத்தமாக பதிந்து விட்டது. நான் ஆசிரமத்தில் தங்கி படித்தேன். பெரிய மனிதனானேன். பணக்காரனாகிவிட்டேன். சிறையில் இருந்து வெளியே வருபவர்களுக்கு மட்டுமே என் பண்ணையில் வேலை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தேன். கவனிக்கிறாயா? அப்புறம் ஏன் இத்தனை கட்டுப்பாடுகள்? சுதந்திரம் என்பது கட்டுப்பாடில்லாத ஒழுக்கமில்லாத சோம்பேறித்தனம் என்று பலர் தப்பாக அர்த்தம் செய்து கொள்கிறார்கள். நீயும் அதே லைனில் திங்க் பண்ணுகிறாய். வெல், உனக்கு இந்த கட்டுப்பாடுகள் பிடிக்கவில்லை என்றால் யூ கேன் குவிட். இல்லை, நான் தங்குவதாக முடிவு செய்துவிட்டேன். நரேந்திரன் அந்த சிகரெட்டை பற்ற வைத்து ஒரு இழுப்பு இழுத்தான். இழுத்தவுடன் தெரிந்தது அது சாதாரண வழக்கமான சிகரெட் இல்லை. உப்பென்று அவனை மேலே தூக்கி கொண்டு போனது. மேகத்தில் தள்ளியது. இந்த சிகரெட்டில்
நரேந்திரனின் நாக்கு குழறியது. மெலிதான அபின் கலந்திருக்கிறது. ஏன் பதறுகிறாய்? ஒவ்வொரு போதைப் பொருளிலும் ஓரளவு மருந்து சக்தி கலந்திருக்கிறது. இருமலுக்காக குடிக்கும் டானிக்கில் கூட ஆல்கஹால் கலந்திருப்பது உனக்கு தெரியுமா? என் பண்ணையில் வேலை செய்பவர்கள் வெகு ஆரோக்கியமாக எந்தவித நோயும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது என் கொள்கை. உணவிலோ சிகரெட்டிலோ இருக்கும் மருந்தை கண்டு கவலைப்படாதே. எல்லாம் ஆராய்ச்சியின் அடிப்படையில் இன்னின்னதை இத்தனை சேர்க்கலாம் என்று தீர்மானித்த பின் தான் சேர்க்கப்பட்டிருக்கிறது. கவனிக்கிறாயா? நரேந்திரன் கவனிக்கவில்லை. மெல்ல மெல்ல போதைக்கு தன்னை அடிமைப்படுத்தி விடுவாரோ என்ற பயம் ஒரு ஓரத்தில் எட்டி பார்த்தது. சிகரெட்டை அப்படியே ஆஸ்ட்ரேயில் நசுக்கினான். உங்களை பற்றி இன்றைக்கு சொல்வதாய் சொன்னீர்கள். வெல், நீ முதலில் சில காகிதங்களில் கையெழுத்து போட வேண்டியிருக்கிறது என்று ஒரு ஃபைலை எடுத்து நீட்டினார். 3 மாதத்திற்கு பண்ணையை விட்டு விலக மாட்டேன் என்பதை நீல நீளமான வக்கீல் வாக்கியங்களில் எழுதியிருந்தது. நரேந்திரன் பேனாவை உதறிவிட்டு கையெழுத்து போட்டான். அத்தியாயம் 7. இப்போது கேள். இன்னும் என்ன தெரிய வேண்டும் உனக்கு? அவர் நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்தார். பதிலுக்கு காத்திருக்காமல் தொடர்ந்தார். என் பெயர் சிவ்குமார். புரொஃபசர் என்றுதான் எல்லோரும் கூப்பிடுவார்கள். இங்கே நான் என்ன செய்கிறேன்? பாட்டனியில் சில ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறேன். தட்ஸ் ஆல். நீ இங்கேதான் இருக்கப் போகிறாய் என்பதால் உனக்கு சில விஷயங்களை நான் நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது. கொடுத்த வேலைகளை தவிர வேறு துரும்பை கூட நீ அசைக்காமல் இருப்பது நல்லது. இந்த பண்ணையில் சில எல்லைகள் இருக்கின்றன. மறந்து கூட அந்த எல்லைகளை தாண்டி விடாதே. கவனிக்கிறாயா? கவனிக்கிறேன். ஒவ்வொரு புதன் சனியிலும் மெடிக்கல் டெஸ்டிற்கு வந்துவிட வேண்டும். மெடிக்கல் டெஸ்டா? கனகராசு சொன்னது நினைவில் உதைத்தது. ஆமாம், தாவரங்களில் எத்தனையோ வகை பூச்சிகள் இருக்கலாம். தவிர சில தாவரங்களே தோலுக்கு அலர்ஜியாக இருக்கலாம். சோ ரெகுலர் டெஸ்ட் பண்ணுவது இங்கே வழக்கம். ஓகே என்றான் உணர்ச்சிகளை வெளிக்காட்டாமல். சின்ன சின்ன அளவுகளில் சேர்க்கப்படும் போதைப் பொருள்களை நீ நிராகரிக்காதே. கூடியவரை சந்தோஷமாக இரு. கவலைகளில் மனதை அலைய விடாதே. 4 பெண்களும் வாரம் ஒருவராக கிடைப்பார்கள். என்ஜாய். புரொஃபசர், நீங்கள் எங்கே தங்கி இருக்கிறீர்கள்? சரையலென நிமிர்ந்தார். அவசியமில்லாத கேள்விகளை கேட்காதே. இருக்கும் நேரத்தை மகிழ்ச்சியுடன் செலவழி. எழுந்து வெளியே நடந்தார். அதற்காகவே காத்திருந்தது போல ரம்பா எங்கிருந்தோ நுழைந்தாள். ஜிகினா துகள்களை ஒட்டி வைத்த ஒரு வினோதமான உடை அணிந்திருந்தாள். மார்போடு ஒட்டி ஒரு தோலை முழுக்க திறந்து போட்டபடி இருந்தது அந்த உடை. முழங்கால் அருகே நின்று விட்டிருந்தது. இன்றைக்காவது நீ மூடில் இருக்கிறாயா நரேன்? இது ஆடி மாதம். நான் பயங்கர விரதம் என்றான் நரேந்திரன். வைஜெயந்தி இல்லாத தைரியத்தில் ரம்பாவின் தோள் மீது கையை வழிய விட்டு கொண்டு நடந்தான். டின்னர்? பகல்களில் மட்டுமே பொது டைனிங் ஹாலில் சாப்பாடு. இரவுகளில் அறைக்கே டின்னர் வந்துவிடும். நாம் சேர்ந்து சாப்பிடவும். சேர்ந்து வாக்கியத்தை முடிக்காமல் நிறுத்தி அவன் தோளில் முகத்தை பதித்து கொண்டாள். இன்றைக்கும் பாசந்தி உண்டா ரம்பா? ஒவ்வொரு நாளும் மெனு மாறும். சரி, நீ என்ன குற்றம் செய்தாய்? குற்றமா? ரம்பா திடுக்கிட்ட குரலில் கேட்டாள். இந்த பண்ணையில் ஜெயிலிலிருந்து வருபவர்களுக்குத்தான் வேலை என்று சொன்னார்களே, ஆண்களுக்கு அப்படி. எங்களை புரொஃபசர் பம்பாயிலிருந்து பொறுக்கி வந்தார். அறையில் நுழைந்ததும் ரம்பா கதவை சாத்தினாள். டிராலியில் உணவு தயாராக மூடப்பட்டு காத்திருந்தது. இந்த மாளிகை முழுவதும் நாம் தானா ரம்பா? ஏன் கேட்கிறாய்? மற்ற 3 ஜோடிகளும் எங்கே? இதே மாளிகையில் வேறு வேறு அறைகளில். ரம்பா சாப்பாட்டு மேஜையை அருகில் இழுத்து தட்டுகளை ஏற்பாடு செய்ய ஆரம்பித்தாள். இன்றைய மெனுவில் குலாப் ஜாமுன் பிரவுன் உருளையாக சிரித்தது. நகத்தால் கிள்ளி கொஞ்சம் வாயில் போட்டுக்கொண்டாள். இஸ் என்று ருசித்து காட்டினாள். நரேந்திரன் கட்டிலில் உட்கார்ந்தான். தன் தட்டில் சப்பாத்தியை எடுத்து போட்டுக்கொண்டான். அந்த குருமாவை எடு என்று எம்பி குருமா இருந்த பாத்திரத்தை இடது கையால் இழுத்தான். அது சட்டென்று தட்டு முனையில் இடித்து விபத்துக்குள்ளான ஆட்டோ போல குடை சாய்ந்தது. அத்தனை குருமாவும் ரம்பாவின் மடியில் கவிழ்ந்து சூடாக பரவ அவள் பதறி எழுந்தாள். நரேந்திரன் பரபரவென்று எழுந்தான். ஓ சாரி, ஐ எம் ரியலி வெரி சாரி. பாத்ரூமில் போய் உடனே கழுவிக்கொள். ரம்பா பாத்ரூமுக்குள் நுழைந்ததும் நரேந்திரன் அவசரமாக 2 தட்டுகளிலும் இருந்த ஸ்வீட் கிண்ணங்களை இடம் மாற்றினான். பாத்ரூமில் தண்ணீர் திறக்கப்படும் சத்தம் வந்தது. நரேந்திரன் விசிலடித்துக் கொண்டு காத்திருந்தான். குழாய் மூடப்பட்டு பாத்ரூம் கதவு திறக்கப்பட்டு ரம்பா வெளிப்பட்டாள். நரேந்திரன் விசில் அந்தரத்திலேயே நின்றுவிட்டது. ரம்பா மேல் உடையை முற்றிலும் கழற்றிவிட்டு ஒற்றை பீஸ் சிம்மியில் பிரகாசமாய் பூகம்பம் போல நுழைந்தாள். ஏய், ட்ரெஸ் என்ன ஆயிற்று? கரைப்பட்ட இடத்தை கழுவி கொண்டிருப்பதை விட மொத்தமாய் அவிழ்த்து எறிந்து விட்டேன். உன் வேலையில் ஒன்றை குறைத்து விட்டேன். நரேந்திரனை நெருங்கி அவன் பக்கத்தில் கட்டிலில் அமர்ந்தாள். அந்த நெருக்கத்தில் அவளுடைய உடலின் வசீகரமான உஷ்ணம் நரேந்திரனின் உடம்பில் படிந்தது. எங்கெங்கோ விபரீத இச்சைகள் கிளம்பின. இந்த ஸ்வீட் உனக்கு பிடிக்குமா
என்றான் நரேந்திரன். அதைவிட இந்த ஸ்வீட் இன்னும் அதிகமாய் பிடிக்கும் என்று நரேந்திரனை அப்படியே கட்டிலில் சாய்த்தாள். அவன் முகத்தில் உரசி அவன் உதடுகளை தேடி பிடித்தாள். வெயிட் வெயிட். நரேந்திரன் அவளுடைய பூச்சுமையை தள்ளிக்கொண்டு எழுந்தான். முதலில் டின்னர், அப்புறம் மற்றதெல்லாம். நான் பார்த்த ஆண்களிலேயே நீ வித்தியாசமானவன். அப்படி மொத்தம் எத்தனை ஆண்களை பார்த்து விட்டாய் நீ? கரெக்டாக கணக்கு சொல்லட்டுமா? ரம்பா கண்களை மூடிக்கொண்டு மூக்கில் தட்டி யோசித்தாள். ராகவ், செல்வம், ஆனந்த், சுந்தர், கார்த்திக் என்று வரிசையாக பெயர்களை முணுமுணுத்துக் கொண்டே வந்தாள். கடைசியில் நீ 32வது ஆள். என்னது 32? எனக்கு முன் 30 பேரா இந்த பண்ணையில் வேலை செய்திருக்கிறார்கள். 3 மாதத்திற்கு 4 பேர் வீதம் 2 வருடங்கள் கணக்கு போடேன். மறுபடியும் சொல். 3 மாதத்திற்கு 4 பேர் வீதம். ரம்பா வாக்கியத்தை துண்டாடிவிட்டு நிமிர்ந்தாள். ஏன் கேட்கிறாய்? 3 மாதத்திற்கு ஒரு முறை டீம் மாறிவிடும் என்றா சொல்கிறாய்? அந்த கேள்வியை ரம்பா ரசிக்கவில்லை. கணக்கெல்லாம் எதற்கு நரேன்? பேசாமல் சாப்பிடு. பிரஷ்ஷை, எனக்கு முத்தங்கள் கொடு, சந்தோஷமாயிரு. பேசிக்கொண்டே குலாப் ஜாமுனை ஸ்பூனால் துண்டம் போட்டு வாயில் போட்டுக்கொண்டாள். நரேந்திரன் ஸ்வீட்டை தொடாமல் மெல்ல சாதத்தை விரல்களால் அலைந்து கொண்டிருந்தான். அடிக்கண்களால் ரம்பாவை நோட்டமிட்டுக் கொண்டிருந்தான். ஹிக் என்று ஒரு விக்கல் எழுந்தது. கொஞ்சம் அவசர தண்ணீர் குடித்தாள். அவளுடைய கண்கள் நிலையில்லாமல் அலைந்தன. உதடுகளில் கோணலாய் ஒரு சிரிப்பு மலர்ந்தது. நரேன் என்று அவன் இல்லாத இடத்தில் கைகளை போட்டு தேடினாள். நரேந்திரன் கொஞ்சம் ஒதுங்கிக் கொண்டான். ரம்பா, மை டியர், நான் இங்கே இருக்கிறேன். குலாப் ஜாமுனில் அவள் பாக்கி வைத்ததையும் அவள் வாய்க்குள் திணித்தான். ரம்பா மறுக்காமல் அதை விழுங்கினாள். அப்படியே கட்டிலில் மல்லாந்தாள். கைகளையும் கால்களையும் பரப்பிக்கொண்டு வா நரேன் வா என்று முனகினாள். அந்த முனகலில் விரகம் இருந்தது. நரேந்திரன் மெல்ல எழுந்தான். நான் போய் குளித்துவிட்டு வருகிறேன் ரம்பா, அதுவரை காத்திரு, சீக்கிரம் வா. ரம்பாவின் குரலில் காமம் ஏற்றப்பட்ட மெழுகுவர்த்தி போல வழிந்தது. நரேந்திரன் தன் ஷூக்களை கழற்றினான். சப்தம் அதிகம் எழாமல் நடந்தான். அரைக்கதவை சாத்தி வெளியே தாளிட்டு விட்டு சற்று நேரம் அமைதியாக நின்றான். உள்ளே இருந்து ரம்பாவின் முனகல் வந்து கொண்டே இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அடங்கி போகும் என்று நரேந்திரன் தீர்மானித்தான். பாக்கெட்டில் தன் மினி டார்ச் இருக்கிறதா என்று பார்த்து கொண்டான். எந்த திசையில் நடப்பது என்று சற்று யோசித்தான். வலதா இடதா? இடது என்றது மனது. இடதுபுறம் காரிடாரில் மெல்ல நடந்தான். கூரை விளக்குகள் சிக்கனமாக நீல ஒளியை சாரல் அடித்தன. காரிடார் நீளமான பிராக்கெட் போல ஒரு ஆர்க் வடிவத்தில் வளைந்திருந்தது. சுவரை பிடித்துக்கொண்டே நடந்தான். அவன் அறை பார்வையிலிருந்து மறைந்ததும் நின்றான். காரிடாரின் நீளத்தில் இன்னொரு அறை தெரிந்தது. அதன் கதவின் கீழ் இடுக்கு வழியே வெளிச்சக்கோடு. அந்த அறையில் இருப்பவர்கள் விழித்து கொண்டிருக்கிறார்கள். அறையை நெருங்க நெருங்க மெலிதான சிரிப்பொலி உள்ளே இருந்து தப்பித்து வந்தது. கிளுகிளுப்பான கொஞ்சலான சிரிப்பொலி. நரேந்திரன் தன் நடையை நிதானப்படுத்தி கொண்டான். ஏய், நீயும் தான் கொஞ்சம் சாப்பிடேன். நம்பியாரின் கரகரப்பான குரல். நோ நோ. ஊர்வசியோ எவளோ கழுக்கென்று சிரித்து கொண்டே மறுத்தாள். போதைப் பொருட்கள் ஆண்களுக்கு மட்டும்தான் என்று புரொஃபசர் பலமுறை சொல்லியிருக்கிறார். ஏன் பெண்கள் போதையாய் இருக்கக்கூடாதா? உங்கள் உணவில் கலந்திருப்பது ஹெவிடோஸ். பெண்களால் அந்த அளவு தாங்க முடியாது என்று புரொஃபசர் சொல்லியிருக்கிறார். போகிறது போ. எவ்வளவு ஹெவியாக இருந்தாலும் நீ எதை தாங்குவாய் என்று எனக்கு தெரியுமே. சீ. உள்ளே ஒரு ஹனிமூன் ஜோடி விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் கேள்வி கேட்காமல் யாரும் நம்புவார்கள். நரேந்திரன் அந்த அறையை கடந்ததும் காரிடார் இடதுபுறம் வளைந்து திரும்பியது. அந்த பில்டிங்கின் அமைப்பே ஒரு வட்டமாக இருப்பதை அப்போதுதான் உணர்ந்தான். சீரான இடைவெளி விட்டு அடுத்த அறையின் கதவிடுக்கு வெளிச்ச ரிப்பன். நோ மேனகா, பிளீஸ் நோ. ஆண் குரல் வெகுவாய் மெலிந்து செவ்வாய் கிரகத்திலிருந்து வருவது போல இருந்தது. நரேந்திரன் சற்றே யோசித்தான். இது கனகராசுவின் குரல். மறுக்காதே ஹனி, நீ சாப்பிடாவிட்டால் புரொஃபசர் எனக்குத்தான் தண்டனை கொடுப்பார். பிளீஸ் ஸ்வீட்டை சாப்பிடு. என் உடம்பில் பாக்கி இருக்கும் ரத்தத்தையும் உறிஞ்சி குடித்து விடுங்கள். எமன்களா எமன்களா. கனகராசு மெலிதாக அழ ஆரம்பிக்கும் சத்தம் வந்தது. நரேந்திரன் திடுக்கிட்டு நின்றான். அவனை அறியாமலேயே தனக்கு பின்னே யாரும் இல்லையே என்று அச்சத்தோடு திரும்பி பார்த்தான். இருக்கும் ரத்தத்தையும் உறிஞ்சி குடித்து விடுங்கள் எமன்களா. கனகராசு புலம்பிய அந்த வார்த்தைகள் மேலே தூக்கி எறியப்பட்ட பந்து போல அவன் மீது வந்து மறுபடி விழுந்தன. ஹனி, இன்றைக்குத்தான் கடைசி. இன்று மட்டும் சாப்பிட்டு விடு. நோ நோ நோ. கனகராசு அழுகையினூடே திடீரென்று கத்தினான். அடுத்து தத் என்று ஒரு சத்தம் கேட்டது. அடித்து விட்டாளா என்ன? நரேந்திரன் அவசரமாய் அந்த அறையை தாண்டி பூனை பாதங்கள் வைத்து ஓடினான். வளைந்து திரும்பும் சுவருக்கு பின்னே உடலை மறைத்து தலையை மட்டும் சற்று நீட்டி எட்டி பார்த்தான். அந்த அறை கதவு திறந்து மேனகா பரபரப்பாக வெளிப்பட்டாள். கதவை சாத்திவிட்டு லிப்ட் இருந்த திசையில் ஓடினாள். அவள் முதுகு மறைந்ததும்
நரேந்திரன் தன்னிடத்தில் இருந்து வெளிப்பட்டான். கதவை நெருங்கி சன்னமாக திறந்தான். கட்டிலில் கனகராசு மல்லாந்திருந்தான். சாப்பாடு அறையெங்கும் சிதறி கிடந்தது. நரேந்திரன் அறைக்குள் நுழைந்தான். கனகராசு நிமிரவில்லை. மல்யுத்தத்தில் தோற்றுப்போனவன் போல கை கால்களை பரப்பி விட்டத்தை வெறித்து கொண்டிருந்தான். நெஞ்சுக்கூடு ஏறி இறங்கியதில் அட்லீஸ்ட் உயிரோடு இருக்கிறான் என்று தெரிந்தது. நரேந்திரன் அவனை நெருங்கி குனிந்தான். கனகராசு, இங்கே பார், என்ன ஆயிற்று என்று கிசுகிசுப்பான குரலில் கேட்டான். கனகராசு நரேந்திரனை அர்த்தமில்லாமல் வெறித்தான். ஓடிப்போய்விடு, பண்ணையை விட்டு உயிரோடு ஓடிப்போய்விடு என்று வெகு முனகலாய் சொன்னான். உனக்கு என்ன ஆயிற்று? கனகராசு பதில் சொல்வதற்குள் காரிடாரில் ஷூக்கள் நடந்து வரும் சத்தம் கேட்டது. நரேந்திரன் ஒரே எகிரலில் ஜன்னலை அண்டி அதன் திரையை விலக்கினான். கம்பிகள் இல்லாத ஜன்னல். அதன் வழியே உடலை வெளியே செலுத்தி ஜன்னல் சட்டத்தில் கையை நுழைத்து பிடிமானம் தேடிக்கொண்டான். ஒரு பயிற்சி பெற்ற குரங்கு போல அங்கே தொற்றிக்கொண்டு திரையை சற்றே விலக்கி அறைக்குள் பார்த்தான். புரொஃபசர் கதவை சாத்திவிட்டு கனகராசுவை நெருங்கினான். அவன் மெலிதாக ஆட்சேபிக்க அவனுடைய கண் இரைப்பைகளை விலக்கி ஆராய்ந்தார். உதடுகளை பிதுக்கினார். உன்னுடைய எக்ஸ்பைரி டேட் நெருங்கிவிட்டது. சொர்க்க வாழ்க்கையை இங்கே அனுபவித்து விட்டாய். நிஜமான சொர்க்கம் எப்படி இருக்கும் என்பதை பார்க்க வேண்டாமா? அனுப்பி வைக்கிறேன் என்று ஒரு இன்ஜெக்ஷனை அவனுடைய புஜத்தில் இறக்கினார். அத்தியாயம் 8. நரேந்திரன் கனகராசுவை கவனித்தான். கனகராசுவை யாரோ அமிலத்தால் தாக்கியது போல அவன் உடல் ஒருமுறை துள்ளி புரண்டது. கிளம்பும் முன் ரயில் என்ஜின் நீராவி புகையை விரயமாக்கும் வேகத்தோடு மூச்சு சீறியது. சீறி சட்டென்று நின்றது. திமிரி கொண்டிருந்த உடல் மெல்ல மெல்ல அடங்கியது. குட் என்றார் புரொஃபசர். அந்த இன்ஜெக்ஷன் சிரிஞ்சை எங்கே எரியலாம் என்று யோசித்துவிட்டு நரேந்திரன் ஒளிந்திருந்த ஜன்னலை தேர்ந்தெடுத்தார். அவர் ஒவ்வொரு அடியாக முன்னேற நரேந்திரன் தன் ஆபத்தை உணர்ந்தான். கீழே குனிந்து பார்த்தான். 10 அடி கீழே கீழ் ஜன்னலின் சன்ஷேட் தெரிந்தது. சுவரோடு தேய்த்து ஜன்னல் பிடிப்பில் தொங்கி மெல்ல தன்னை நழுவ விட்டான். கீழ் சன்ஷேடில் செருப்பணியாத அவன் கால்கள் சில கண்ணாடி துண்டுகளில் பதிந்தது. சுவரோடு உடம்பை தேய்த்து இறங்கியதில் சிமெண்டின் சொரசொரப்பு முகத்தில் சில கீறல்கள் போட்டது. குதித்த வேகத்தில் பேலன்ஸ் சற்றே ஆட்டம் கொடுத்தது. நரேந்திரன் அத்தனைக்கும் ஈடு கொடுத்து அப்படியே சுவரோடு ஒண்டிக் கொண்டான். புரொஃபசர் ஜன்னல் வழியே அப்படியே அந்த டிஸ்போசபிள் சிரிஞ்சை எரிந்துவிட்டால் அவன் பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்ததாய் அர்த்தம். இல்லாமல் ஜன்னல் வழியே எட்டி பார்த்து எரிய முனைந்தால் நரேந்திரன் அடுத்த ஜென்மத்தை பற்றி யோசிக்க வேண்டியதுதான். மெல்ல அண்ணாந்தான். ஒரு கை நீண்டது. சிரிஞ்சை நழுவ விட்டது. நரேந்திரன் அருகே அது 102 சுக்கல்களாக நொறுங்கியது. நல்ல வேளை புரொஃபசர் எட்டி பார்க்கவில்லை. ஷூக்கள் வெளியேறும் சத்தமும் அரைக்கதவை சாத்தும் சத்தமும் வந்தன. புரொஃபசர் போய்விட்டாரா? மறுபடியும் அந்த அறைக்கு வரமாட்டார் என்று என்ன நிச்சயம்? அந்த அறைக்குள் மறுபடியும் நுழைவது என்பது சிங்கம் பசியாக இருக்கும்போது அதனுடைய கூண்டுக்குள் நுழைந்து வேர்க்கடலை தின்பதற்கு சமம். நரேந்திரன் கீழே பார்த்தான். எங்கிருந்தோ தப்பித்து வந்த குறை வெளிச்சத்தில் பூமி 12 அடிக்கு கீழே தென்பட்டது. அப்படியே குதித்து விட்டாலும் எந்த புதரின் பின்னிருந்து எந்த வேட்டை நாய் ஆத்திரத்தோடு பாயுமோ? அப்படியே பாயாவிட்டாலும் அங்கிருந்து மறுபடியும் மாளிகைக்குள் எப்படி நுழைவது? யோசிப்பதற்கு நேரமில்லை. அறையில் ரம்பா விழித்து தேட ஆரம்பித்து விட்டால் ஆபத்து. நரேந்திரன் ஜெய் ஹனுமான் என்று மனதிற்குள் ஒருமுறை சொல்லிக் கொண்டான். பூமியில் குதித்தான். சற்றே ஈரம் படிந்த புல்தரை அவனை மெத்தென்று வாங்கி கொண்டது. குதித்த இடத்தில் அப்படியே சுருட்டி கொண்டு சற்று நேரம் அசையாதிருந்தான். யாராவது கவனித்திருப்பார்களா? காதுகளை கூர்த்தீட்டிக் கொண்டான். நேரே அவன் குரல் வலையில் யாரோ ஓங்கி உதைத்தது போல இருந்தது. அவன் காதுகளுக்கு வந்த சத்தம் நிச்சயம் அது நாக்கு தொங்க கோபமாயிருக்கும் ஒரு நாய் விடும் மூச்சு சத்தம். நரேந்திரன் பரபரப்படைந்தான். எந்த திசையிலிருந்து சத்தம் வருகிறது என்பதை அனுமானிப்பதற்குள் அந்த நாய் அவன் மீது பாய்ந்துவிட்டால்? இந்த பயம் வந்ததும் நரேந்திரன் சுறுசுறுப்பாக செயல்பட்டான். சரேலென எழுந்தான். சுவரை ஒட்டி ஓட ஆரம்பித்தான். குபீர் என்று நாயின் குரைப்பு சத்தம் அந்த பிரதேசத்தையே குலுக்கியது. நரேந்திரன் சுவரோடு கையை தேய்த்து கொண்டு ஓடியதில் 20 அடிகளுக்குள் அந்த கண்ணாடி ஜன்னலை கண்டுபிடித்தான். கீழ்த்தளத்தில் ஜன்னல். ஒரு அவசரத்துடன் அதை நம்பிக்கையில்லாமல் தள்ளி பார்த்தான். வானத்து நட்சத்திரங்களில் நரேந்திரனின் ஜென்ம நட்சத்திரம் அவனை பார்த்து கண்ணடித்தது. கண்ணாடி கதவு எந்த எதிர்ப்பும் இல்லாமல் உள்புறமாய் திறந்து கொண்டது. நரேந்திரன் கும்கென்று பாய்ந்து உள்ளே குதித்தான். ஜன்னலை அவசரமாக சாத்தினான். நாய் ஒருமுறை வானத்தை பார்த்து குறைத்துவிட்டு சற்றே குழப்பத்துடன் அந்த ஜன்னலை தாண்டி ஓடும் ஒலி கேட்டது. நரேந்திரன் சுவரில் சாய்ந்து மூச்சை இறைத்தான். புறங்கை முகம் எங்கும் சின்ன கீறல்களின் எரிச்சல். இது எந்த இடம்? ஹாலா?
நரேந்திரன் சான் நீல டார்ச்சை எடுத்து அதன் முகப்பில் கையால் நிழல் அமைத்து கொண்டு ஆன் செய்தான். அது ஹால் இல்லை. அந்த அறை வினோதமாய் இருந்தது. கெமிஸ்ட்ரி பரிசோதனை கூடம் போல நீல நீளமான மேஜைகள் குறுக்கும் நெடுக்கும் நீண்டிருந்தன. அங்கங்கே ஸ்பிரிட் அடுப்புகளும் சோதனை குழாய்களும் தென்பட்டன. கண்ணாடி ஜாடிகளில் கலர் கலராய் ஏதேதோ துகள்கள். டார்ச்சின் கருமி வெளிச்சத்தில் நரேந்திரன் பார்ப்பவற்றையெல்லாம் மனதில் குறித்து கொண்டே வந்தான். இடதுபுறம் சுவரோடு ஒட்டி நிறுத்தப்பட்ட சில ஃப்ரிட்ஜுகள் அவன் கவனத்தை ஈர்த்தன. ஒவ்வொன்றாய் திறந்து பார்த்தான். அதிர்ந்தான். ஃப்ரிட்ஜின் தட்டுகளில் வரிசையாய் பாட்டில்கள். அவற்றில் பெரும்பாலான பாட்டில்களில் கருஞ்சிவப்பாக ஏதோ நிரம்பி இருந்தது. ரத்தம், உறைந்த மனித ரத்தம். கனகராசுவின் வார்த்தைகள் மறுபடியும் நெஞ்சில் புரண்டன. நரேந்திரன் அங்கிருந்து நகர்ந்தான். டார்ச்சின் குறை வெளிச்சத்தில் தரையில் இரண்டொரு இடங்களில் சூரியகாந்தி பூ போல காய்ந்த இரத்த டிசைன்கள். ஒரு அலமாரி நிறைய காலி பாலித்தீன் பைகள். இன்னொரு இடத்தில் பாலித்தீன் கவர்களை ஒட்டும் கூர் இஸ்திரி பெட்டி. அறையில் மையமாக ஒரு ராட்சச மெஷின் தூங்கிக் கொண்டிருந்தது. பல்வேறு குழாய் அமைப்புகளுடன் வினோதமாயிருந்தது. அதில் அங்கங்கே எழுதியிருந்த வாசகங்களை படித்துக்கொண்டே வந்தான். பிளட் இன் என்று ஒரு அம்புக்குறி, கண்ட்ரோல் டெம்பரேச்சர் 300 டிகிரி செல்சியஸ் என்று ஒரு மீட்டர், ஆட் பிரிசர்வேட்டிவ்ஸ் என்று வயிற்றில் ஒரு அறிக்கை. என்ன மெஷின் இது? நரேந்திரனுக்கு புரியவில்லை. அடுத்ததாய் கண்ணாடி அலமாரி, பிளட் அண்ட் டாக்சிகாலஜி என்று ஆரம்பித்து வரிசையாய் எல்லா புத்தகங்களிலும் பிளட் இருந்தது. முதுகு பெருத்த 2 ஃபைல்கள். நரேந்திரன் அவற்றை அவசரமாக புரட்டி பார்த்தான். அவற்றிலிருந்து சில வெளிநாட்டு காகிதங்களில் எழுதியிருந்ததை மனதில் குறித்து கொண்டான். எதை தொட்டாலும் ரத்தம் என்பதிலேயே வந்து நிற்கிறது. நரேந்திரன் திடீரென்று அந்த அறையை விட்டு உடனே வெளியேறிவிட வேண்டும் என்று உந்தப்பட்டான். 2 இடங்களில் கதவுகள் இருந்தன. 2ம் பூட்டப்பட்டிருந்தன. அடுத்த வாய்ப்பு ஜன்னல்கள். டார்ச்சை அணைத்துவிட்டு முதல் ஜன்னலை திறந்தான். மெல்ல தலையை வெளியே விட்டான். காரிடாரை வேடிக்கை பார்த்தது அந்த ஜன்னல். சற்று தள்ளி மாடிப்படிகள் தெரிந்தன. ஜன்னலை தாண்டி அவன் காரிடாரில் இறங்கும் நேரம் எதிரில் இருந்த லிப்டின் முகப்பு தெரிந்தது. அதன் சிகப்பு வெளிச்சம் 1 என்று அணைந்து ஜி என்ற எழுத்துக்கு உயிர் வந்தது. யாரோ வருகிறார்கள். லிப்டில் இருந்து வெளிப்படப் போகிறார்கள். நரேந்திரன் இருட்டோடு முதுகு தேய்த்து நின்றான். எலக்ட்ரானிக் ஆணையில் லிப்டின் கதவுகள் வெண்ணெய் தடவப்பட்ட லகுவுடன் திறந்து கொள்ள புரொஃபசர் வெளிப்பட்டார். லிப்ட் தானாக மூடிக்கொள்ள முடியாதபடி அதன் சுவிட்சை அணைத்தார். மறுபடியும் லிப்டிற்குள் போனார். இப்போது வெளியே வந்தபோது ஒரு சக்கர நாற்காலியை தள்ளி வந்தார். நாற்காலியில் கனகராசு உட்கார்ந்திருந்தான். அவன் தலை தோளில் தொய்ந்திருந்தது. கைகள் தொலக் புலக்கு என்று இருபுறமும் நாற்காலிக்கு வெளியே ஊசலாடின. புரொஃபசர் லிப்டை மறுபடியும் ஆன் செய்துவிட்டு அந்த நாற்காலியை தள்ளிக்கொண்டு போர்டிகோவிற்கு போனார். அங்கே பின்கதவு திறந்து ஒரு வேன் தயாராக நின்றிருந்தது. நாய் குரைத்து கொண்டே இப்போது மாளிகையின் முன்புறம் ஓடி வந்தது. நரேந்திரன் மேலும் ரிஸ்க் எடுப்பது பைத்தியக்காரத்தனம் என்று முடிவு செய்தான். புரொஃபசரின் முதுகு முற்றிலும் மறைந்ததும் சற்றே குனிந்த நிலையில் இரையை பிடிக்க நெருங்கிவிட்ட பள்ளி போல மெல்ல மெல்ல நகர்ந்தான். படிகளில் சிகப்பு சணல் கம்பளம் போர்த்தப்பட்டிருந்தது. அவனுக்கு வசதியாக இருந்தது. குரங்கு போல் வேகமாக ஏறினான். மாடி வந்ததும் தன்னுடைய அறைக்கு வேகமாக நடந்தான். யாரும் எதிர்படவில்லை. அறைக்கதவை தள்ளி திறந்தான். படுக்கை வெறிச்சென்று இருந்தது. ரம்பாவை காணவில்லை. அத்தியாயம் 9. நரேந்திரன் அறைக்குள் கிட்டத்தட்ட ஓடினான். ரம்பா எங்கே போய்விட்டாள்? அதோ பாத்ரூமிற்குள் நுழையும் இடத்தில் ரம்பா குப்புரடித்து கிடந்தாள். கண்கள் மூடி ஏதோ சில விபரீத கனவுகளில் இருந்ததை முகத்தில் சட் சட்டென்று மாறிய உணர்ச்சி பயங்கள் தெரிவித்தன. நரேந்திரன் ஜெட் விமானம் போல ஒரு பெருமூச்சை ரிலீஸ் செய்தான். ரம்பாவை தூக்கி வந்து கட்டிலில் கிடத்தினான். போதை தெளியாமலேயே தான் பாத்ரூமில் இருப்பதாக நம்பிக்கொண்டு அங்கே நுழைந்து மயக்கமாகியிருப்பாள் என்று முடிவு செய்தான். போர்வையை அவள் கழுத்து வரை இழுத்தான். சாப்பாடு சீந்தப்படாமல் அப்படியே கிடந்தது. சற்று யோசித்துவிட்டு யாவற்றையும் சிங்கில் கொண்டு கொட்டிவிட்டு தண்ணீரை ஃப்ளஷ் செய்தான். நைட் ட்ரெஸ்ஸிற்கு மாறிக்கொண்டான். மேஜை டிராயரில் இருந்து உள்ளங்கை அகலத்திற்கு ஒரு வெள்ளைத்தாளை எடுத்தான். மேஜை விளக்கை போட்டுக்கொண்டு அதில் வேகமாக எழுத ஆரம்பித்தான். அவன் எழுதி முடித்து நிமிர்ந்தபோது கட்டிலில் ரம்பா நிலையில்லாமல் புரண்டிருந்தாள். போர்வை விலகி வெள்ளை ஷிம்மியில் பாத்ரூமின் ஈரம் படிந்த இடங்களில் நரேந்திரன் அவசரமாக விளக்கை அணைத்துவிட்டு தரையில் போர்வையை விரித்து படுத்துக்கொண்டான். மெலிதான பசியை அடக்கிக் கொண்டு கண்களை மூடினான். அறையில் விடாமல் அலறிய அலாரம் நரேந்திரனை எழுப்பியது. கண்களை உள்ளங்கைகளில் தேய்த்து கொண்டான். உடன் கட்டிலை பார்த்தான். போர்வையை உதறிவிட்டு ரம்பா எழுந்து உட்கார்ந்தாள்.
அவள் கண்கள் சரியாக தூக்கம் விலகாமல் தோய்ந்திருந்தன. கடிகாரத்தை பார்த்தாள். மணி 6 ஆகிவிட்டதா? மை காட், என்ன ஆயிற்று எனக்கு என்று அலறிக்கொண்டே எழுந்தாள். யாருக்கு தெரியும், ஸ்வீட் சாப்பிட்ட கையோடு பொத்தென்று விழுந்து விட்டாய். நான் குளித்துவிட்டு வந்து உன்னை எவ்வளவு எழுப்பியும் நீ எழுந்திருக்கவில்லை. பொய். ரம்பா வேகமாக அறையை விட்டு ஓடினாள். கதவருகே ஒரு நிமிடம் நின்று, இன்று இரவு நான் விவரமாய் கேட்டுக்கொள்கிறேன் என்று பொறிந்தாள். நரேந்திரன் மெலிதாக சிரித்துவிட்டு பாத்ரூமிற்குள் நுழைந்தான். கீழே டைனிங் ஹாலில் நரேந்திரன் எதிர்பார்த்தபடியே கனகராசுவை காணவில்லை. புரொஃபசர் புது ஷர்ட் அணிந்து அதில் செருகியிருந்த ரோஜாவை சரிப்படுத்தி கொண்டு, வா நரேன், உனக்காகத்தான் காத்திருக்கிறோம் என்றார். குட் மார்னிங் புரொஃபசர். வெரி குட் மார்னிங். நான் சின்னதாய் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் செய்ய போகிறேன். கனகராசு எங்கே என்று நீங்கள் ஆச்சரியப்பட்டு கொண்டிருப்பீர்கள். அவனை நான் கொன்றுவிட்டேன் என்று அறிக்கை விடப் போகிறாரா? கனகராசு நேற்றிரவு என்னை சந்தித்தான். பண்ணையில் வேலை செய்வது அவனுக்கு வெகு களைப்பாக இருக்கிறது என்றான். தன் குடும்பத்தை ஒருமுறை பார்த்து வர வேண்டும் என்று ஆசைப்பட்டான். இன்னும் 1 வாரம் இருந்தால் உன் கான்ட்ராக்ட் பீரியட் முடிந்துவிடும் என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அவன் பிடிவாதமாக உடனே புறப்பட வேண்டும் என்று அடம் பிடித்தான். ஒப்பந்தப்படி 1 மாத சம்பளத்தை குறைத்தேன். அனுப்பிவிட்டேன். அனுப்பிவிட்டீர்களா? எங்கே? நரேந்திரன் வரவழைத்து கொண்ட ஆச்சரியத்துடன் கேட்டான். அவன் கையில் இருந்த வெள்ளைப்புறா பக்கும் என்று குரல் கொடுத்தது. எங்கே? பண்ணைக்கு வெளியே விடியும் முன் அவனை நானே காரில் ஏற்றி போய் ராவ் டெய்லர் கடை அருகில் இறக்கிவிட்டேன். அவனுடைய இடத்திற்கு இன்னும் 2 நாட்களில் புது ஆள் வந்துவிடும் என்று தகவல் வந்தது. இந்த 2 நாட்கள் கனகராசுவின் வேலையையும் சேர்த்து நீங்களே செய்ய வேண்டியிருக்கும். இன்றைக்கு புதன்கிழமை என்பதை மறந்து விடாதீர்கள். ஓ, இன்றைக்கு மெனுவில் சிக்கன், மட்டன் எல்லாம் இருக்குமில்லை? அதற்காக சொல்லவில்லை. மாலை 5 மணிக்கு மெடிக்கல் டெஸ்ட் இருக்கிறது என்பதை நினைவுபடுத்தினேன். போங்கள், சாப்பிடுங்கள். சாப்பாட்டு மேஜையில் நம்பியார் சற்று யோசித்துவிட்டு சொன்னான். நான் வந்து 1 மாதம் ஆகிறது. அதற்குள் 2 பேர் இப்படி யாரிடமும் சொல்லாமல் விடிகாலையில் புரொஃபசரின் காரில் ஏறி போய்விட்டார்கள். நரேந்திரனின் மூளையில் படக்கென்று ஒரு விசை விழுந்தது. ஆக, இது வாடிக்கையாக நடத்தப்படும் ஒரு நாடகம். முதல் நாளுடன் தான் விலகுவதாய் சொல்லியிருந்தால் தனக்கும் அதே கதிதான் ஏற்பட்டிருக்கும். இன்றைக்கு எனக்கு என்ன வேலை என்று கேட்டான். இன்றைக்கும் தோட்டத்தில்தான் உனக்கு வேலை. 11 மணி அளவில் நரேந்திரன் தன் கையில் இருந்து சம்மட்டியை கீழே வைத்துவிட்டு நிமிர்ந்தான். தூரத்தில் ஒரு கார் புறப்படும் சத்தம் வந்தது. அவசரமாக வேலியோரம் போய் நின்று கொண்டு பார்த்தான். புரொஃபசரின் வேன் தார் சாலையில் டீசல் புகையை கக்கிக் கொண்டு விரைவது தெரிந்தது. மரத்தடியில் கெக் என்று தலையை சிலுப்பிக் கொண்டிருந்த புறாவை எடுத்தான். டார்லிங் சங்கீதா, கமான் கோ என்று வானத்தில் அதை எறிந்தான். அது திறமையாக தன் சிறகுகளை விரித்து பறக்கத் தொடங்கியது. நரேந்திரன் மரத்திலிருந்து இறங்கப் போகும் குரங்கைப் போல 4 புறமும் பார்த்தான். பார்வையின் வீச்சு தொட்ட விளிம்பு வரை நம்பியாரோ அப்துல்லோ தென்படவில்லை. முதல் நாள் சென்ற திசையில் வேகமாக நடந்தான். வேலியை லகுவாக தாண்டி குதித்தான். 40 அடிகளை விரைவாக கடந்தான். இரும்பு வேலிக்கு பின்னே அந்த பச்சை நிற வீடு ஆரவாரமில்லாமல் இருந்தது. தைரியத்தை வரவழைத்து கொண்டான். வேகமாக ஓடி வந்த உந்துதலில் சரேல் என்று வேலியை தாண்டி குதித்தான். குதித்ததும் ஈரமண்ணில் கால்கள் கொத்திவிடப்பட்ட மண்ணில் மாட்டிக்கொள்ள அப்படியே குப்புரடித்தான். கண்களை மெல்ல நிமிர்த்திய போது ஒரு ஜோடி கால்கள் தெரிந்தன. புடவை கட்டிய கால்கள். மறுபடியும் வந்துவிட்டாயா நீ? ஜலதரங்க குரல். அவளுடைய வலது கையில் லெதர் பட்டையில் இருந்து திமிர முயற்சி செய்து கொண்டிருந்தது அவளுடைய செல்ல குரு. அந்த நாயை விட்டுவிடாதீர்கள். நரேந்திரன் கைகளை சேற்றில் ஊன்றி எழுந்தான். இங்கே வரக்கூடாது என்று நேற்றே சொல்லவில்லை? சொன்னீர்கள். ஆனால் காரணமில்லாமல் நான் உங்கள் பேச்சை மீறி வந்துவிடவில்லை. என்ன காரணத்தை சொல்லப் போகிறாய்? இங்கேயே சொல்ல வேண்டுமா? அவள் நரேந்திரனை பார்த்த பார்வையில் தயக்கம் இல்லை. கண் ஓரத்தில் ஒரு கர்வம் இருந்தது. உதட்டை லேசாக கடித்து கொண்டாள். உள்ளே வா. எளிதான 3 படிகள் ஏறியதும் எல் வடிவத்தில் ஒரு ஹால், சோஃபா, டிவி இத்தியாதிகள். சுவரில் புரொஃபசரின் பெரிய புகைப்படம். போட்டோவில் இருந்து நரேந்திரனை பார்வையால் துளைத்தார். ஏதோ காரணம் என்றாயே, என்ன? அப்போதுதான் அந்த குழந்தையை பார்த்தான். பக்கத்து அறையில் இருந்து தவழ்ந்து வந்தது. முட்டையை உடைத்து கொண்டு மூக்கை நீட்டும் கோழி குஞ்சு போல அவனை நிமிர்ந்து பார்த்தது. மா என்று எட்டாமல் கை நீட்டி சிரித்தது. என் மனைவியும் அவள் குழந்தையும் என்று புரொஃபசர் சொன்னது நினைவிற்கு வந்தது. அவள் குழந்தை. எங்கள் குழந்தை என்று சொல்லவில்லை. ரம்பா கூட இரவு பேசும்போது புரொஃபசருக்கு மனைவியின் பேரில் சந்தேகம் என்கிற மாதிரி ஏதோ சொன்னாலே. நரேந்திரன் காரணம் என்ன என்று தீர்மானித்து விட்டான். நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றான் பொதுவாக. என்ன உளறுகிறாய்? புரொஃபசர் இன்றைக்கு போனில் பேசிக் கொண்டிருந்ததை நான் எதேச்சையாக கேட்டேன். அதில் உங்களை பற்றி. நரேந்திரன் வார்த்தை வராதது போல தலையை குனிந்து கொண்டான்.
என்னை பற்றி? அவள் புருவங்கள் முடிச்சிட்டன. உங்களை பற்றியும் இந்த குழந்தையை பற்றியும் பேசியது நல்ல விதமாக இல்லை. அவளுக்கு ஒரு முடிவு கட்டுகிறேன் என்பது போல ஏதோ சொன்னார். அவள் கால்களில் சக்கரம் கட்டி கொண்டது போல குழந்தையிடம் ஓடினாள். அதை அப்படியே அள்ளி நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். கண்களில் மெலிதாய் நீர்த்திரை. நாய் தன் வாளை வேகமாக ஆட்டி தன் ஆதரவை தெரிவித்தது. அவன் ஒரு ராட்சசன் என்றாள் கண்ணீரின் ஊடே. நான் இந்த காட்டில் வந்து தனியாக மாட்டிக்கொண்டேனே. தனியாக என்ற வார்த்தையை ரப்பர் போட்டு அழியுங்கள். நான் இருக்கிறேன். எனக்கும் இந்த இடத்தை விட்டு தப்பிக்கும் ஆசை வந்துவிட்டது. நீயே ஒரு குற்றவாளி. என்னுடைய அடிப்படை தொழில் என்ன என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். ஈகிள்ஸை என்ற துப்பறியும் நிறுவனத்தை சேர்ந்தவன் நான். உண்மையாகவா? அழுகையினூடே நம்பிக்கையும் விழிகளில் தெரிந்தது. புரொஃபஸரை பற்றிய உண்மைகளை நீங்கள் சொன்னால் நான் உங்களோடு ஒத்துழைக்க முடியும். எந்த ஆபத்தும் வராமல் உங்களை காப்பாற்ற முடியும். சொல்கிறேன். என் பெயர் நீரஜா. 2 வருடங்களுக்கு முன்னால் என்னை காலேஜில் சந்தித்தார் புரொஃபஸர். நான் தாய் தந்தை இல்லாதவள். ஸ்காலர்ஷிப்பில் படித்துக் கொண்டிருந்தேன். எனவே அவர் என் மீது ஆசைப்பட்டு கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்று சொன்னதும் நான் கேள்வி கேட்காமல் ஒப்புக்கொண்டேன். கல்யாணம் முடிந்த கையோடு இந்த பண்ணைக்கு அழைத்து வந்து விட்டார். வந்த புதிதில் இந்த பண்ணையில் நடக்கும் விஷயங்கள் ஏதும் எனக்கு சரியாக தெரியாது. நீட்டாக ட்ரெஸ் செய்து கொண்டு புரொஃபஸருக்காக காத்திருப்பேன். ஆனால் அவர் என்னை எங்கும் வெளியே அழைத்து போவது கிடையாது. ஆராய்ச்சி ஆராய்ச்சி என்று லேட்டாக வீடு திரும்புவார். என்னை தனியாகவும் எங்கும் போக விடமாட்டார். கல்யாணமான சில நாட்கள் கழித்து பண்ணையில் புதிதாக ஒருவன் வேலைக்கு வந்தான். கோவிந்த். வாட்டசாட்டமாய் இருந்தான். உன்னைப் போல அவனும் ஒரு நாள் தவறுதலாக இந்த வீடு வரை வந்துவிட்டான். அவள் தலையை குனிந்து கொண்டாள். என்னுடைய வயது தப்பு செய்ய தூண்டிவிட்டது. யூ மீன் இந்த குழந்தை அவனுடையது, புரொஃபஸருடையது இல்லை. கதை அப்படி போகிறதா? இந்த விஷயம் புரொஃபஸருக்கு தனக்கு குழந்தை பிறக்காது என்று அவருக்கு ஏற்கனவே தெரியுமாம். அதை என்னிடம் மறைத்திருந்தார். என் வயிறு காட்டிக் கொடுத்ததும் ஆத்திரம் பொங்கி வந்தது. யாரடி அவன் என்று என்னை போட்டு அடி அடி என்று அடித்து விட்டார். யார் என்பதை நான் சொல்லாமல் வெகு நாள் சமாளித்தேன். உண்மையை சொல்லாவிட்டால் வயிற்றில் இருக்கும் குழந்தையை கொன்றுவிடுவேன் என்று மிரட்டினார். நான் வேறு வழியில்லாமல் கோவிந்த் என்று சொல்லிவிட்டேன். அவள் குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்தாள். காம் டவுன் ப்ளீஸ். என் கண்ணெதிரிலேயே கோவிந்தை தோட்டத்தில் நிறுத்தி அவன் நடு நெற்றியில் சுட்டார். அவன் துடித்து சாவதை பார்த்து நான் கதறுவதை சிரித்து கொண்டே ரசித்தார். ராட்சசன் ராட்சசன். அடுத்து என்னையோ குழந்தையையோ தீர்த்து விடுவார் என்று நான் நடுங்கினேன். ஒன்றும் செய்யவில்லை. கோவிந்தின் வாரிசுதானே பிறக்கப் போகிறது. அது கூட எனக்கு ஒரு சௌகரியம்தான். ரொம்ப நாட்களாக ஆராய்ச்சிக்கு ஒரு குழந்தையை தேடிக்கொண்டிருந்தேன் என்று என் அடிவயிற்றில் தட்டி கொடுத்தார். அப்புறம் அவள் பேச வந்ததை அந்தரத்திலேயே தொங்கவிட்டாள். அவள் பார்வையை தொடர்ந்து நரேந்திரனும் பார்த்தான். அரைவாசலில் ரம்பா நின்று கொண்டிருந்தாள். அத்தியாயம் 10. வா ரம்பா என்றாள் நீரஜா. சற்றும் அதிர்ச்சி அடையாமல். நரேந்திரன் நமக்கு உதவுவதற்காகத்தான் இங்கே வந்தார். புரொஃபஸருக்கு தெரிந்தால்? ரம்பா தயங்கினாள். நீ சொல்லாமல் அவருக்கு தெரிய போவதில்லை ரம்பா. நம் கோவிந்தை புரொஃபஸர் எப்படி காட்டெருமையை சுடுவது போல சுட்டார் என்பதை மறந்துவிட்டாயா ரம்பா? இல்லை, என் குழந்தையை இரத்த களரியாக வெயிலில் உட்கார்த்தி வைத்ததை மறந்துவிட்டாயா? நீரஜா குமுறினாள். ரம்பாவின் உடலில் ஒரு சிலிர்ப்பு ஓடியது. என்னது? குழந்தையை என்ன செய்தார் என்றீர்கள்? நரேந்திரன் கேட்டான். தன் ஆராய்ச்சிக்கு ஒரு ரத்தம் உகந்ததா இல்லையா என்பதை தீர்மானிக்க புரொஃபஸர் கையாளும் முறை அது என்றாள் ரம்பா. நெற்றியில் ஒரு கீறல் போட்டு முக்கிய இரத்த குழாயில் இருந்து சிறிது ரத்தம் எடுப்பது வழக்கம். முதல் நாள் நீ தூக்கத்தில் இருந்தபோது உன் நெற்றியில் கூட கீறி அப்படித்தான் சாம்பிள் எடுத்தேன். குழந்தை தன்னுடையது இல்லை என்று தெரிந்ததும் புரொஃபஸர் ஒரு நாள் குழந்தையின் நெற்றியில் வெட்டி கொஞ்சம் ரத்தம் எடுத்து போய்விட்டார். அந்த காயத்திற்கு எந்த மருந்தும் தடவாமல் குழந்தையை தோட்டத்தில் வெயிலில் அப்படியே அவர் விட்டுவிட்டு போனது கொடுமை. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கழித்து நல்லவேளை நான் கவனித்து உடனே மறந்து போட்டேன். நீரஜாவின் குரல் நடுங்கியது. அந்த கோவிந்த் எப்படி இருந்தான் சொல்ல முடியுமா? 1 மினிட். நீரஜா குழந்தையை அணைத்து கொண்டு உள்ளறைக்கு போனாள். திரும்பி வந்தபோது அவள் கையில் நீளமான ஒரு ஆல்பம். உங்கள் கல்யாண ஆல்பமா? நீரஜா அதை ரசிக்கவில்லை. திறந்து பாருங்கள். ஆல்பத்தில் ஒவ்வொரு கருப்பு பக்கத்திலும் ஒரு கேபினெட் சைஸ் போட்டோ ஒட்டியிருந்தது. எல்லாம் ஒரே பின்னணியில். பண்ணை மாளிகையின் போர்டிகோவில் காரிலிருந்து இறங்குபவர்களின் க்ளோஸ் அப். போட்டோவுக்கு கீழே பெயர், உயரம், இரத்த குரூப் என்று விபரங்கள். 8வது போட்டோவில் இருப்பவன் கோவிந்த். கோவிந்த் பிரகாசமாயிருந்தான். அவனுக்கு குறுக்கே சிகப்பாக ஒரு கோடு கிழிக்கப்பட்டு ஒரு தேதி குறிப்பிட்டிருந்தது. கோவிந்த் சுடப்பட்ட நாள் என்றாள் நீரஜா. எல்லா போட்டோக்களிலும் குறுக்கில் சிவப்பு கோடும் தேதியும் குறிப்பிடப்பட்டிருந்தன. கனகராசுவின் போட்டோவிற்கு கீழே அன்றைய தேதி. அப்துல், நம்பியார், கடைசியாக நரேந்திரன்.
3 போட்டோக்களில் மட்டும் இன்னும் சிகப்பு கோடு விழவில்லை. நீ கிளம்பு நரேன் என்று அவசரப்படுத்தினாள் நீரஜா. இன்னும் ஒரே ஒரு கேள்வி. நாம் தப்பிப்பதாகவே முடிவு செய்தால் கூட வழியெங்கும் வேலி, வேட்டை நாய்கள் என்று ரம்பா சொன்னாலே. வேலிகளை என்ன செய்ய முடியும் எனக்கு தெரியாது. ஆனால் வேட்டை நாய்களை திசை திருப்ப இந்த குரு போதும் என்று அல்சேசனை தட்டி கொடுத்தாள். மற்ற நாய்கள் விட்டாலும் என் குடலை இந்த நாயே உருவிவிடும். நோ குரு, இந்த அங்கிள் இனி நம்ம ஃப்ரெண்ட், ஓகே? அது வவ் என்று குறைத்தது. சரி என்று சொல்லிவிட்டது. உன்னை போல் இதற்கும் புத்திசாலித்தனம் நிறைய உண்டு நரேன். நீரஜா பாசத்தோடு அதை வருடி கொடுத்தாள். ஹலோ ஜூனியர், மீண்டும் வவ் என்று குறைத்தது. ஐயோ, மணி 12 போகிறது. உன்னை லஞ்ச் ரூமில் தேட ஆரம்பித்து விட்டால் ஆபத்து, ஓடு. நரேந்திரன் ஆல்பத்தை கொடுத்துவிட்டு வேகமாக வெளியேறினான். லஞ்ச் ரூமில் அவனுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. புரொஃபசர் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார். வா நரேன், பண்ணையை நன்றாக சுற்றி பார்த்தாயா? நரேந்திரன் ஐஸ் தண்ணீரை முகத்தில் அடித்தவனைப் போல கண்களை கொட்டி அவரை பார்த்தான். புரொஃபசர் எப்போது பண்ணைக்கு திரும்பினார்? இந்த கேள்விக்கு என்ன அர்த்தம்? சாப்பிட்டவுடன் வா, மதியம் உனக்கு தோட்டத்தில் இல்லை வேலை, என் பட்டறைக்கு அழைத்து போகிறேன். ஒரு சிகரெட்டை சந்தோஷமாக புகைத்து கொண்டே சொன்னார். நரேந்திரனுக்கு உள்ளங்காலில் சுரீர் என்றது. புரொஃபசருக்கு எல்லாம் தெரிந்து விட்டதா? மனசு பதியாமலேயே சாப்பிட்டு முடித்தான். நம்பியாரிடமும் அப்துல்லிடமும் முகம் கொடுக்காமல் பேசினான். அடிமனதில் அந்த கேள்வி மறுபடி வந்தது. புரொஃபசருக்கு எல்லாம் தெரிந்து விட்டதா? கை கழுவிய பின் அவரிடம் வந்தான். நான் ரெடி புரொஃபசர். அத்தியாயம் 11. புரொஃபசர் துரிதமாக நடந்தார். புருவம் போல வளைந்திருந்த காரிடாரில் நரேந்திரன் அவர் பின்னே பலியாடு போல தொடர்ந்தான். மாடிப்படிகள் பிரியும் இடம் வந்ததும் படிகளை விலக்கி இடதுபுறம் நடந்தார். பாலிஷ் போட்ட தேக்கு கதவருகே நின்றார். தன்னிடம் இருந்த சான் நீல சாவியால் கதவில் பொருந்திய பூட்டை திறந்தார். வா. நரேந்திரனுக்கு அந்த இடம் ஏற்கனவே பழக்கமாகி இருந்தது. முதல் நாள் இரவு பார்த்த ஆராய்ச்சி கூடம். நரேந்திரன் நுழைந்ததும் கதவை சாத்தி தாளிட்டார். விளக்குகளை போட்டார். நீரஜா நல்ல அழகு இல்லை? நரேந்திரனின் இதயம் ஒரு துடிப்பை விட்டது. என்ன எச்சிலை கூட்டி விழுங்குகிறாய்? நீரஜாவை நீ பார்க்க போனது எனக்கு தெரிந்துவிட்டதே என்றா? நீ சந்தோஷமாய் இருக்க வேண்டும் நரேன். புரொஃபசர், அடிப்படையில் நீ ஒரு துப்பறிவாளன். அதனால் உன் மூக்கு நீல மூக்கு. யாவற்றையும் ஆராய வேண்டும் என்ற ஆசை உனக்கு வரலாம். வந்து 3 நாட்கள் கூட ஆகவில்லை. அதற்குள் எதற்கு இந்த அவசரம்? புரொஃபசர் பேசிக்கொண்டே ஆராய்ச்சி கூடத்தின் ஒரு மூலையை நெருங்கினார். அங்கிருந்த கதவு ஒன்றை தள்ளி திறந்தார். இதுதான் என் கிளினிக், உள்ளே வா. இன்றைக்கு எப்படியும் உனக்கு மெடிக்கல் டெஸ்ட் இருக்கிறது. அதை சாயந்தரம் வைத்துக் கொள்வதற்கு பதில் இப்போதே வைத்துக்கொண்டால் போயிற்று. பயப்படாதே. கிறிஸ்துமஸுக்கு முதல் நாள் பாதிரியார் சர்ச்சில் கொடுக்கும் பிரசங்கம் போல அமைதியான குரலில் அவர் பேசியது நரேந்திரனின் மூளையில் சூடேற்றியது. மெலிதாக வியர்க்க ஆரம்பித்தான். முதல் நாள் நீ கேட்டாய், சிறையிலிருந்து வருபவர்களுக்கு வேலை கொடுக்கிறீர்களே, ஏதாவது பிரதிபலன் உண்டா என்று. புரொஃபசர் பேசிக்கொண்டே கிளினிக்கின் உயரமான படுக்கையை சீர் செய்தார். ஏறி படு. மெடிக்கல் டெஸ்டில் எனக்கு இஷ்டமில்லை புரொஃபசர். உன் இஷ்டத்தை யார் கேட்டார்கள்? ஏறி படு. மறுத்தால்? மறுக்க மாட்டாய். பாய்ஸ் என்று கைகளை தட்டினார். பீரோக்களுக்கு பின்னிருந்து நீர் ஊற்று போல குபீர் குபீர் என்று 2 நாய்கள் புறப்பட்டு பாய்ந்தன. புரொஃபசரின் இருபுறமும் நின்றன. அவற்றின் காதுகள் விரைத்திருந்தன. கருப்பு நிற வெல்வெட் தோலை சிலுப்பிக் கொண்டன. இவை வேட்டை நாய்கள். மோப்பம் பிடிப்பதில் மட்டும் திறமைசாலிகள் இல்லை. நீ வேண்டுமானால் நான் சொல்லாமல் கையை 1 அங்குலம் அசைத்து பாரேன். புரொஃபசர் 2 நாய்களையும் தலையில் தடவி கொடுத்தார். ஒரு முறை பார்த்துவிட்டன இல்லையா? இனி அதன் வாழ்நாள் முழுவதும் உன் முகத்தை மறக்காது. எப்படி வசதி? ஏறி படுக்கிறாயா, இல்லை இவைகளுக்கு தீனியாகிறாயா? நரேந்திரனுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் என்று 2 நாய்களும் உதடுகளை விலக்கி தங்களின் சீரில்லாத கூர்பற்களை காட்டி உருமின. என்ன செய்ய போகிறீர்கள் என்னை? நரேந்திரன் அவர் சுட்டிக்காட்டிய இடத்தில் ஏறி படுத்தான். தட்ஸ் குட். புரொஃபசர் மேஜை இடுப்பறையில் இருந்து ஒரு சின்ன மருந்து பாட்டிலை எடுத்தார். இதில் இருக்கும் சாறு என்ன என்று உனக்கு தெரியுமா நரேன்? தெரியாது. C17H21O4N. ஒரு எழவும் புரியவில்லை. கோகைன் என்று சாதாரணமாக சொன்னால் புரிகிறதா? நரேந்திரன் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க முயற்சி செய்தான். எதற்காக எனக்கு அந்த அனஸ்தீசியா கொடுக்கிறீர்கள்? அனஸ்தீசியா மட்டுமில்லை பையா, அதுவும் ஒரு போதை சமாச்சாரம்தான். புரொஃபசர் ஊசியின் சிரிஞ்சில் அந்த திரவத்தை இழுத்துக்கொண்டார். பிரான்சில் இதை மூக்குப்பொடியாக பயன்படுத்துகிறார்களாம். இளைஞர்கள் பாலுடன் சேர்த்து இதை சாப்பிடுகிறார்கள். எதற்காக? காம விளையாட்டில் அதிக நேரம் நீடிக்கும் உணர்ச்சிகளுக்காக. கோகைனை திரவ நிலையில் யாரும் முயற்சி பண்ணியதில்லை என்று நினைக்கிறேன். கவனிக்கிறாயா? நரேந்திரன் துடித்தான். முதல் நாள் கனகராசுவுக்கு போட்டது போன்ற ஊசியாக இருந்துவிட்டால், ஆனால் தப்பாக ஒரு விரலை அசைத்து விட்டால் கூட
அந்த நாய்கள் இரண்டும் ஜாகுவார் விமானங்கள் போல மேலே பாய்ந்துவிடக்கூடிய அபாயம் இருந்தது. சரேலென புரொஃபசரின் கழுத்தில் கையை போட்டு வளைத்து அவரை தன் மீது இழுத்தான். அந்த திடீர் தாக்குதலை எதிர்பார்க்காத புரொஃபசர் நிலை குலைந்து அவன் மீது விழ அவர் கையிலிருந்த இன்ஜெக்ஷன் தரைக்கு பறந்தது. நரேந்திரன் சற்றும் தாமதிக்காமல் அவர் குரல் வலையின் மத்தியில் தன் கட்டை விரலை அழுத்தினான். புரொஃபசர், எனக்கு உயிர்நிலையின் இடங்களெல்லாம் தெரியும். ஒரே அழுத்து, உங்கள் மூச்சு நின்றுவிடும். அதற்குள் உங்கள் நாய்களை உடனே வெளியே போக சொல்லுங்கள். நீ யாருடன் விளையாடுகிறாய் தெரியுமா? புரொஃபசரின் முகம் சிவந்தது. ஐ டோன்ட் கேர். நாய்கள் இன்னும் 2 எண்ணுவதற்குள் வெளியே போகாவிட்டால் நீங்கள் லேட் புரொஃபசர் ஆகிவிடுவீர்கள். பாய்ஸ்! புரொஃபசர் மூச்சு திணறலோடு கத்தினார். அவுட்! 2 நாய்களும் ஒரே பாய்ச்சலாக அறையை விட்டு வெளியேறின. நரேந்திரன் புரொஃபசரை உந்தி தள்ளினான். அவர் மேஜை, அதன் மீது இருந்த சில கண்ணாடி குப்பிகள், ஒரு ட்ரே நிறைய இன்ஜெக்ஷன் அமைப்புகள் எல்லாவற்றையும் இறைத்து கொண்டு கீழே சரிந்தார். நரேந்திரன் துள்ளி எழுந்து அரைக்கதவை தாளிட்டான். தன்னை பார்த்து பறந்து வந்த பாட்டிலை குனிந்து தவிர்த்தான். பாட்டில் சுவரில் மோதி ஊதா திரவம் திட்டாக கரை ஏற்படுத்தி கொண்டு பரவியது. புரொஃபசர் தாறுமாறாக எழுந்து மறுபடியும் வழுக்கி கீழே நழுவி ஆத்திரத்தில் உடம்பெங்கும் உதறினார். நரேந்திரன் 2 எட்டில் அவரை நெருங்கினான். குனிந்து அவருடைய சட்டையை கொத்தாக பிடித்து தூக்கினான். என்னிடம் பேசப் போகிறீர்கள் புரொஃபசர். இங்கே நீங்கள் அடித்துக் கொண்டிருக்கும் கூத்தை விளக்கப் போகிறீர்கள் என்று அவர் முகத்தில் உருமினான். என்ன உளறுகிறாய்? உளரவில்லை புரொஃபசர். உண்மைகள் எனக்கு தேவை என்கிறேன். புரொஃபசரின் கையில் கீழே விழுந்த சிரிஞ்ச் கிடைத்துவிட்டதை கவனிக்காமல் நரேந்திரன் பேசிக் கொண்டிருந்தான். புரொஃபசர் இடது முழங்கையை நரேந்திரனின் முகத்தில் சரேலென இறக்கினார். அவன் விலகி நகர்ந்த கணத்திற்குள் அவன் மீது ஏறி விழுந்து வலது கையில் இருந்த ஊசியை அவன் நீண்ட கையில் கத்தியால் இறக்குவது போல இறக்கினார். ஊசியின் முனை மிகச் சரியாக நரேந்திரனின் இரத்த குழாயில் செருகி நிற்க அதை அவசரமாக அவன் பிடுங்குவதற்குள் பிஸ்டனை அழுத்தினார். சிரிஞ்சில் இருந்த பிரவுன் திரவம் பாதி இறங்கிவிட்ட நிலையில் நரேந்திரன் அந்த ஊசியை பிடுங்கினான். புரொஃபசர் மீது பாய்ந்தான். அவர் சாமர்த்தியமாக நகர்ந்து கொள்ள அங்கிருந்த உயர கட்டிலில் மோதி விழுந்து எழுந்தான். ஆனால் எழுந்தபோது கால்களை யாரோ பிடித்து இழுப்பது போல இருந்தது. ஸ்டெடியாக நிற்க முற்பட்டு சுவரை பிடித்தால் சுவரே நகர்ந்தது. புரொஃபசர் 2ஆக தெரிந்தார். அவருடைய சிரிக்கும் உதடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாகி வந்து அவனை விழுங்குவது போல் இருந்தது. அவரை நோக்கி நடக்க எத்தனித்து வாழைப்பழத் தோளில் காலை வைத்தது போல சறுக்கி கட்டிலில் பொத்தென்று விழுந்தான். புரொஃபசர்! வாய் உலர கூப்பிட்டான். உன் ரத்தத்தில் பாய்ந்திருக்கும் கோக்கைனின் ஜாலம் நரேன். உடம்பில் ஒரு குதூகலம் பரவுகிறது இல்லை? நிறைய பேச வேண்டும் என்று வாய் துடிக்கிறது பார். பேசு, பேசு. நீ எதற்காக இங்கே வந்தாய்? நரேந்திரனின் நாடி துடிப்பு எகிரியது. கண் பாப்பாக்கள் பெருகின. மூச்சு சீரில்லாமல் போனது. எதுவும் பேசக்கூடாது என்று மனது நினைக்கும் போதே கண்ட்ரோல் இல்லாமல் வாய் உலர ஆரம்பித்தது. போலீஸ் டிபார்ட்மெண்டிற்கு ரெகுலராய் ஒரு புகார் வந்து கொண்டிருந்தது என்று ஆரம்பித்தான். சிறையிலிருந்து விடுதலையான சிலர் வீட்டு பக்கமே வந்து சேரவில்லை என்று அவர்கள் உறவினர்கள் சொன்னார்கள். குற்றவாளிகள் எல்லோரும் வீடு திரும்பும் டைப் இல்லை. சிலர் அப்படியே மேலும் குற்றம் செய்ய போய்விடலாம் என்று போலீஸ் முதலில் அலட்சியம் செய்துவிட்டது. ஆனால் மாதங்களான பின்னரும் போலீஸ் கண்ணிலும் படாமல் வீட்டிற்கும் வந்து சேராமல் போகவே மெலிதான சந்தேகம் வந்தது. அதுவும் குறிப்பாய் கடுங்காவல் பகுதியிலிருந்து ரிலீஸ் ஆகிறவர்களை மட்டும் காணோம். என்னதான் மர்மம் இதில் ஒளிந்திருக்க முடியும் என்று ஆராய்வதற்காக ஒரு செட்டப் செய்தோம். நான் இன்ஸ்பெக்டரை அடித்து ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டேன். கிளவர், நாகநாதன் ஏமாந்து விட்டான். நீ பொய்கள் ஏதும் சொல்லாமல் ஈகில் சையிலிருந்து வந்ததாய் சொன்னதால் உன் மற்ற வார்த்தைகளையும் நம்பி உன்னை இங்கே அனுப்பிவிட்டான். நான் இங்கே கொஞ்ச நாட்கள் தங்கியிருந்து பண்ணையில் நடக்கும் விஷயங்களை கண்காணித்து செய்தி அனுப்புவதாக ஏற்பாடு. அது முடியாத விஷயம் என்பதை இங்கே வந்த பின் தான் தெரிந்து கொண்டிருப்பாய். எந்த கடிதம் எழுதினாலும் என் பார்வையை தாண்டித்தான் போகும். நோ, தகவல்களை நான் வெளியே அனுப்புவதற்காகத்தான் கையோடு அந்த புறாவை கொடுத்து அனுப்பினார்கள். நரேந்திரன் அவனுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் பேசிக்கொண்டே போனான். வாட்? புரொஃபசரின் முகத்தில் துல்லியமான அதிர்ச்சி. ஆம், அது போலீசாரால் பயிற்சி கொடுக்கப்பட்ட புறா. ஓமர் இனத்தைச் சேர்ந்தது. 300 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் விட்டால் கூட மிகச் சரியாக தன்னிடத்திற்கு திரும்பும் சாமர்த்தியம் அதற்கு உண்டு. சிறையிலேயே என்னோடு பழகவிட்டு இப்போது நான் செய்யும் சிக்னலுக்கு அது இறங்கி வரும். அந்த புறாவிடம் ஏதாவது தகவல் அனுப்பிவிட்டாயா? நேற்றிரவு கனகராசுவை நீங்கள் கொன்றது, அப்புறம் நான் பார்த்த உங்கள் ஆராய்ச்சி கூடம், ரத்தம் பற்றிய பல்வேறு புத்தகங்கள், மெடிக்கல் டெஸ்ட் என்ற பெயரில் 250 மில்லி லிட்டருக்கு மேல் வாரம் 2 முறை நீங்கள் இரத்தத்தை இங்கு வேலை செய்யும் ஆண்களின் உடம்பில் இருந்து எடுத்து விடுவது, எல்லாவற்றையும் கடிதமாக எழுதி புறாவின் மடியில் வைத்து கட்டி அனுப்பிவிட்டேன். யூ
இன்றைக்கு இரவுக்குள் பண்ணையை கண்டுபிடித்து போலீஸ் வளைத்துவிடும். பண்ணை இருக்கும் இடத்தை கூட புறாவே காட்டிக் கொடுத்து விடும் என்று டூப் விடப் போகிறாயா? இல்லை, கேஆர் டெய்லர்ஸை எப்போதும் வாட்ச் பண்ண ஆட்களை ஏற்பாடு செய்வார்கள். நான் வேண்டுமானால் காரில் மயக்கமாயிருந்திருக்கலாம். ஃபாலோ செய்தவர்களுக்கு இடம் தெரியாமல் போய்விடாது. புரொஃபஸரின் முகத்தில் மத்தாப்புகள் வெடித்தன, உதடுகள் துடித்தன. ராஸ்கல்! புரொஃபஸர் உருமினார். இனியும் உன்னை உயிரோடு விட்டு வைத்தால் அது என் முட்டாள்தனம். டெலிபோனை இழுத்து அவசரமாக யாருடனோ பேசினார். மேஜை இழுப்பறையிலிருந்து இன்னொரு மருந்து குப்பியை எடுத்தார். இன்னொரு இன்ஜெக்ஷன் சிரிஞ்சை எடுத்தார். இது என்ன மருந்து தெரியுமா? நேற்றைக்கிரவு கனகராசுவிற்கு போட்டேனே, அந்த மருந்து 6 நிமிடங்களில் உனக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிடும். நோ நோ என்று அலறினான் நரேந்திரன். புரொஃபஸர் புன்னகை மாறாமல் அவனை நெருங்கினார். உனக்கு அபார தைரியம் இளைஞனே, ஆனால் நான் வெற்றிகளை சுலபமாக மற்றவர்க்கு விட்டுக் கொடுப்பதில்லை என்றார் சிரிஞ்சின் பிஸ்டனை ஒரு முறை அழுத்திவிட்டு. நரேந்திரன் கடைசி முறையாக அந்த கட்டிலிருந்து அசைந்து விடுபட பார்த்தான். 1 சென்டிமீட்டர் என்றால் 1 சென்டிமீட்டர் கூட அவனால் நகர முடியவில்லை. நோ சான்ஸ் என்று சிரித்தார் புரொஃபஸர். கோகைனின் எஃபெக்ட் அவ்வளவு சீக்கிரம் விலகிவிடாது. நீ மட்டுமில்லை நரேந்திரா, உனக்கு முன்னால் எத்தனை பேரை முடித்திருக்கிறேன். இதே பண்ணையில்தான் அவர்கள் உரமாக மாறி இருக்கிறார்கள். இன்ஜெக்ஷன் ஊசி முனையில் கொஞ்சம் பீச்சு விட்டு புரொஃபஸர் நரேந்திரனின் மீது குனிந்தார். அத்தியாயம் 12. ஜலீர் என்ற சத்தத்துடன் ஜன்னல் கண்ணாடி உடைந்தது. புரொஃபஸர் திடுக்கிட்டு போய் திரும்பினார். பிரேமின் அருகே மட்டும் அங்குல அளவிற்கு கண்ணாடி ஒட்டி கொண்டிருக்க, மற்ற பகுதி ஒரு பெரிய ஐஸ் கட்டியை கீழே போட்டு உடைத்தது போல சிதறிவிட்டது. உடைந்த பகுதி வழியே உடம்பை எங்கும் கீறிக்கொள்ளாமல் வெகு லாவகமாக உள்ளே குதித்தது நீரஜாவின் அல்சேஷன். உடைந்திருந்த நட்சத்திர சிதறல் வழியே வெளியே நீரஜாவின் முகம் தெரிந்தது. குரு, அட்டாக் என்று கத்தினாள். நாய் உடன் புரொஃபஸரின் மீது பாய்ந்தது. புரொஃபஸர் அந்த பாய்ச்சலை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. கையில் இருந்த ஊசியை அதன் மீது செருகிவிட எத்தனித்தார். நாய் தன் பின்னங்கால்களால் அவர் முகத்தில் கீறி இறங்கியது. புரொஃபஸர் 2வது முறையாக தடுமாறி மல்லாந்தார். நாய் அவர் மார்மீது முன் 2 கால்களையும் ஊன்றிக்கொள்ள அகலமான கண்களோடு அதை வெறித்தார். ஜன்னலை தள்ளி திறந்து கொண்டு நீரஜா உள்ளே நுழைந்தாள். டோன்ட் லீவ் ஹிம் என்றாள் நாயிடம். நரேந்திரனை அணுகி பார்த்தாள். நரேந்திரன் இன்னும் நோ நோ என்று முனகிக் கொண்டிருந்தான். நீரஜா புரொஃபஸரை ஆத்திரத்தோடு பார்த்தாள். அலமாரியில் தேடினாள். அவள் தேடிய கண்ணாடி பாட்டில் கிடைத்ததும் அவசரமாக எடுத்து வந்தாள். ஒரு கோப்பையில் அதை சரித்து கொண்டாள். புரொஃபஸர் கண்களை மட்டும் உருட்டி அவளை பார்த்தார். என்னடி செய்கிறாய் என்றார் உருமும் குரலில். நீங்கள் நரேந்திரனுக்கு கோக்கைன் கொடுத்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். அமில் நைட்ரேட் அதன் மாற்று மருந்து என்பதும் எனக்கு தெரியும். எனக்கு கெமிஸ்ட்ரி வகுப்புகள் எடுத்ததை மறந்துவிட்டீர்களா புரொஃபஸர்? அதையெல்லாம் தொட உனக்கு அனுமதி இல்லை. வை கீழே. வேண்டாம் புரொஃபஸர், திட்டுவதாக இருந்தால் கூட முகத்தை சிரிப்பாக வைத்துக்கொண்டு திட்டுங்கள். குருவுக்கு மட்டும் நீங்கள் என்னிடம் கோபமாய் பேசுவதாக தோன்றிவிட்டால் அப்புறம் பொய்கள் சொல்லியே பழக்கப்பட்ட உங்கள் தொண்டையை அது குதறிவிடப் போகிறது. குரு, மூவ் என்று சொல்லி பார்த்தார் புரொஃபஸர். நீங்கள் ஆரம்பத்தில் எஜமானராய் இருந்திருக்கலாம், ஆனால் குரு என் பேச்சைத்தான் இப்போது கேட்கும். நீரஜா அந்த அமில நைட்ரேட் கோப்பையை நரேந்திரனின் மூக்கருகே பிடித்து கொண்டாள். இதை சுவாசி நரேன், ஆழமாக சுவாசி. பண்ணையின் ஆரம்பத்தில் இருந்த பெரிய கேட்டுகள் திறக்கப்பட்டு அந்த கார் வெகு வேகமாக நுழைந்தது. போர்டிகோவில் வந்து சர்ரக்கென்று பிரேக் அடித்து நின்றது. கேஆர் ராவ் தன் சுருட்டை முடியை ஒருமுறை கையால் அலைந்து கொண்டான். அவன் முகத்தில் ஒருவித பதட்டம் தொற்றிக் கொண்டிருந்தது. நீங்களா என்றாள் மேனகா கண்களில் வியப்புடன். புரொஃபஸர் எங்கே? கிளினிக்கில். கேஆர் ராவ் நீள நீளமான அடியெடுத்து வைத்து கிளினிக் இருந்த பகுதியை நோக்கி நடந்தான். நரேந்திரன் எழுந்து உட்கார்ந்தான். வெகு சன்னமாக தள்ளாடினான். சீக்கிரம் தன்னை நிதானப்படுத்தி கொண்டான். அறையை அவசர பார்வையால் மேய்ந்தான். அலமாரியில் இருந்து சான் நிலத்திற்கு இருந்த கூரான கத்தியை எடுத்துக்கொண்டான். ஜூனியர், மூவ் என்றான். நாய் நகர்ந்ததும் மண்டியிட்டு உட்கார்ந்து புரொஃபஸரின் முகத்தில் புறங்கையால் பள்ளீரென்று மின்னல் தெறிக்க அடித்தான். அவருடைய கைகளை பற்றி முதுகின் பின்புறம் முறுக்கினான். நீரஜா, அந்த இன்ஜெக்ஷனை எடுங்கள். வேண்டாம், விட்டுவிடு. புரொஃபஸர் மன்றாடினார். எனக்கு அத்தனை உண்மைகளும் வேண்டும் புரொஃபஸர். இந்த கத்தியால் தொண்டை அருகே கீறினால் உங்களுக்கு மிக பிடித்தமான இரத்தத்தை. கத்தியை அவர் தொண்டை குழி அருகே நிறுத்தினான். என்ன தெரிய வேண்டும் உனக்கு? ரத்தம், அதாவது இத்தனை பேருடைய ரத்தம் உங்களுக்கு எதற்கு என்ற உண்மையான விளக்கம். ஒரு ஆராய்ச்சி செய்கிறேன் என்றேனே. உங்கள் மேஜை டிராயரில் நான் பார்த்த சில ஃபாரின் பேப்பர்களில் ஆர்டர்கள் வந்திருக்கின்றனவே. பாட்டில் $1000 என்று விலை குறிக்கப்பட்டு, அது கூட உங்கள் ஆராய்ச்சியில் ஒரு பங்குதானா புரொஃபஸர்? ஆம், மனித இரத்தத்திற்கு அமெரிக்காவில் தட்டுப்பாடு. அதனால் மறுபடியும் போய் வெறும் இரத்தத்திற்காகவா எல்லோருக்கும் நீங்கள் சாப்பாட்டில்
அத்தனை போதை மருந்துகளை கலந்தீர்கள்? உங்களுடைய ஆராய்ச்சி ஃபைலில் அப்படி இல்லையே. புரொஃபஸரின் முகத்தில் அதிர்ச்சி துள்ளியது. அதை நீ படித்து விட்டாயா? விட்டேன். எனக்கு புரியும்படியாக விளக்க வேண்டும் என்ற ஆசை உங்கள் மனதில் இந்த நேரம் தோன்றியிருக்குமே. மெல்லன்பீயின் கூற்றுப்படி சில போதைப் பொருள்களின் வீரியம் இரத்தத்தில் அரை மணியிலிருந்து 2 மணி நேரங்களுக்குள் பெருகும். அவற்றின் எஃபெக்ட் 20 மணி நேரங்கள் வரை இரத்தத்தில் நீடிக்கும். இந்த போதைப் பொருளின் வீரியம் இரத்தத்தில் இருக்கும்போது இரத்தத்தை வெளியே எடுத்து அதை செயற்கை முறையில் உலர வைத்து அதன் சேர்க்கையில் இருக்கும் ரசாயனங்களை பிரித்து எடுப்பேன். எதற்கு? அந்த இரத்தம் காய்ந்து கெட்டித்ததும் அதை பொடியாக்கி கெட்டுப்போகாமல் இருக்க சில பிரிசர்வேட்டிவ்களை அதனுடன் கலந்து விடுவேன். ஆனால் மனித இரத்தம் 3 மாதங்களுக்கு மேல் இந்த மாற்றங்களை தாங்குவதில்லை. செயற்கை முறையில் தயாரித்த இந்த துகள்களுக்கு வெளிநாட்டில் ஏக கிராக்கியாக்கும். ஆம், வெகு உச்ச போதையை தரும் பொடி இது. இன்றைய இளைஞர்களை வெகு சுலபமாக அடிமைப்படுத்திவிடும் சக்தி வாய்ந்த மருந்து இது. இதை பெரும் விலை கொடுத்து வாங்க வெளிநாட்டில் தயாராயிருக்கிறார்கள். அதற்காக சில இந்தியர்களின் இரத்தத்தை உறிஞ்சுவதற்கு நீங்கள் தயங்கவில்லை. அவர்கள் 3 மாதத்தில் பயனில்லாமல் போனதும் க்ளோஸ் பண்ணவும் யோசிப்பதில்லை. நரேந்திரன் பேசிக்கொண்டிருக்கும் போது திடீரென்று நாயின் காதுகள் வாழைப்பூ மட்டைகள் போல விரைத்ததை கவனித்தான். டிஷ்யூங் என்று துப்பாக்கி வெடித்தது. நாய் துள்ளி எழுந்து மேலே சுருண்டு தரையில் பொத்தென்று விழுந்தது. நரேந்திரன் நடந்ததை உணரும் முன் உடைந்த ஜன்னல் வழியே ஒரு முகமும் துப்பாக்கி கையும் உள்ளே துருத்தி இருந்தன. கத்தியை கீழே போடு நரேந்திரன், இல்லையென்றால் நீரஜாவின் மூளை இந்த அறையெங்கும் சிதறிவிடும் என்றான் KR ராவ். அவன் துப்பாக்கியின் முனை வெகு ஸ்டெடியாக நீரஜாவை குறிப்பார்த்தது. நரேந்திரன் எந்த ரிஸ்கும் எடுக்க விரும்பாமல் கத்தியை மெல்ல கீழே நழுவ விட்டான். புரொஃபசர் அவனை தள்ளி கொண்டு எழுந்தார். கத்தியை பொறுக்கிக் கொண்டார். ஓடிப்போய் அரைக்கதவின் தாளை நீக்கினார். ஜன்னல் அருகே ஓடி ராவின் கையில் இருந்து துப்பாக்கியை வாங்கி கொண்டார். நீரஜாவை நெருங்கி அவள் நெற்றி பொட்டில் துப்பாக்கியின் முனையை பொருத்தி கொண்டார். ராவ், உள்ளே வா. என்ன நடந்தது புரொஃபசர்? எல்லாவற்றையும் இவன் கெடுத்து விட்டான். போலீஸ் எந்நேரமும் பண்ணையை சூழ்ந்து கொள்ளலாம் ராவ். நாம் உடனே தப்பித்தாக வேண்டும். மற்றவர்கள்? அப்துல் இனி நமக்கு தேவையில்லை. பெண்களையும் நம்பியாரையும் அழைத்துக் கொள்வோம். நான் தயார் செய்துள்ள பாட்டில்களை அலுங்காமல் நலுங்காமல் பேக் செய்வோம். இன்னும் அரை மணி நேரத்தில் புறப்படுகிறோம். நரேந்திரனும் நீரஜாவும் நம்மிடம் பணைய கைதிகள். அவர்கள்தான் போலீசின் தாக்குதலில் இருந்து நம்மை காப்பாற்றும் கேடயங்கள். KR ராவ் ஊளையிடும் நாய் போல சிரித்தான். குவிக் புரொஃபசர், சீக்கிரம் தயாராகுங்கள். 2 வேன்களில் அவர்கள் அடைக்கப்பட்டார்கள். புரொஃபசரின் ஆராய்ச்சி கூடத்திலிருந்து முக்கியமான பாட்டில்கள், அவசியமான ஃபைல்கள், அந்த இரத்த இயந்திரம் எல்லாம் ஏற்றப்பட்டுவிட்டன. வேனின் முன்சீட்டில் புரொஃபசரின் கையில் இருந்த துப்பாக்கியின் குறி நரேந்திரனின் நெற்றியில் பதிந்திருந்தது. பின்னால் நீரஜா, அவள் மடியில் காலில் இரத்தத்தை வழிய விட்டு கொண்டு அவளின் குரு. இன்னொரு வேனில் பெண்கள், வேட்டை நாய்கள், நம்பியார். கியர் பொருத்தப்பட்டு வேன் கிளம்பும் நேரம்தான். புரொஃபசர் வானத்தை கவனித்தார். ராவ், அந்த புறா! KR ராவ் தன் துப்பாக்கியை உயர்த்தினான். விசையை இழுத்தான். சுதந்திரமாய் சிறகுகளை விரித்து திடீரென்று தோட்டாவால் தாக்கப்பட்டு நரேந்திரனின் டார்லிங் சங்கீதா சுருண்டு கீழே பொத்தென்று விழுந்தது. நரேந்திரன் தன்னையே சுட்டுவிட்டதைப் போல சிலிர்த்து கொண்டான். ராவ், அந்த புறாவிடம் ஏதாவது செய்தி இருக்கிறதா பார். KR ராவ் இறங்கி ஓடிப்போய் புறாவை ஆராய்ந்து அதன் மடியில் வெகு சாமர்த்தியமாக வெள்ளை நூலால் ரகசியமாக கட்டப்பட்டிருந்த காகிதத்தை உருவி கொண்டு வந்தான். படிக்கட்டுமா புரொஃபசர்? டியர் நரேன், இன்றிரவு 8 மணிக்கு முற்றுகை இடுகிறோம். முத்தங்கள், வைஜெயந்தி. இப்போது மணி என்ன? 6 கூட ஆகவில்லை. 2 மணி நேரங்கள். அதற்குள் நாம் நிலா வரை போய்விடலாம். வேனில் ஏறு ராவ். அத்தியாயம் 13. பண்ணையின் எல்லைக்கு வெளியே அம்பாசிடர் காரில் சாய்ந்து நின்றிருந்த வைஜெயந்தி அதிர்ந்தாள். புறாவை பறக்கவிட்டு அது பண்ணைக்குள் போகும் வரை பார்த்து கொண்டிருந்தாள். அந்த துப்பாக்கி சத்தமும் அதை அடுத்து புறா சொத்தென்று கீழே விழுந்து அவள் பார்வையில் இருந்து மறைந்ததும் அவளை சடக்கென்று நிமிர்த்தின. தாஸ் என்றாள் பதறி. பால்ராஜ் என்றார் ராம்தாஸ் ஒயர்லெஸ் கருவியில். பண்ணைக்கு வெளியே மறைவான இடங்களில் காத்திருந்த போலீஸ் ஜீப்புகள் உரிமை கொண்டு தயாராயின. வேன்கள் 2ம் சீறிக்கொண்டு சாலையில் நுழைந்தன. ஆக்ஷன் என்றார் பால்ராஜ். போலீஸ் தரப்பில் இருந்து கண்ணீர் புகை வெடிகள் சரமாரியாக பறந்தன. முதல் வேனின் முன்னே முதல் வெடி வெடித்தது. உடன் அடர்த்தியான புகை சுருண்டு எழும்ப புரொஃபசர் அந்த அதிர்ச்சியில் ஒரு கணம் கண்ணாடி வழியே வெளியே பார்க்க நரேந்திரன் துடிப்போடு அவர் முகத்தில் தன் முழங்கையை இறக்கினான். அதே நேரம் அவனுடைய இன்னொரு கை புரொஃபசரின் கையில் இருந்த துப்பாக்கியை பிடித்து இழுக்க ஸ்டியரிங் அவசர பதட்டத்துடன் திருப்பப்பட்டு வேன் பாதையிலிருந்து விலகி சரிவில் சடுதியில் இறங்கி அதன் சக்கரங்கள் திடீரென்று பூமியை விவாகரத்து செய்து தூக்கி கொள்ள அந்த வேன் கரணம் அடித்து 100 ஆண்டுகளுக்கு மேல் பூமியோடு சிநேகமாய் இருந்த
ஒரு மரத்தில் மோதி சாய்ந்து கொண்டு நின்றது. அடுத்த வேன் அவசரப்பட்டு பிரேக் அடித்து ரோடிலிருந்து விலகி அந்தரத்தில் 2 சக்கரங்களை தூக்கி கொண்டு நின்றது. ஜீப்களில் இருந்து உயர்த்திய துப்பாக்கிகளோடு போலீஸ் ஆசாமிகள் உதிர்ந்தார்கள். அத்தியாயம் 14. அப்பாடா, நான் பிழைத்தேன் என்றான் நரேந்திரன் கோலாவை உறிஞ்சிக்கொண்டே. பால்ராஜிற்கும் ஏக சந்தோஷம். விபத்திலிருந்து தப்பியதை சொல்கிறாயா? வைஜெயந்தி கோனைசை நாவால் வருடிக்கொண்டே கேட்டாள். சச்ச, உன் மாங்கல்ய பலத்தில் எனக்கு என்றைக்குமே நம்பிக்கை உண்டு. நான் சொன்னது வாசகர்களிடமிருந்து தப்பித்தேன் என்று. எதற்காக அப்படி சொல்கிறாய்? கடைசி அத்தியாயத்திலாவது உன் முகத்தை காட்டினாயே. ஏற்கனவே நான் உனக்கு எழுதிய ஆரம்ப லெட்டரை பாதி படித்துவிட்டு கொஞ்சம் குழம்பியிருப்பார்கள். ஒரு முறை கூட உன்னை பார்க்க நான் ஜெயிலுக்கு வராததாலா? நாகநாதன் என் மீது கொஞ்சம் கூட சந்தேகப்படவில்லை என்று அந்த லெட்டரை முடித்தது பாவம் அவர்களுக்கு சொல்லவில்லை. ஆமாம், அங்கே எதற்கு பழைய பேப்பரை எல்லாம் போட்டு கொளுத்தி நெருப்பை தயார் செய்ய சொன்னாய்? தெரியவில்லை? வைஜெயந்தி சீறினாள். பண்ணையில் 4 பெண்கள் மத்தியில் நீ தங்கி இருந்திருக்கிறாய். தீக்குளித்து தூய்மையாக நீ வெளியே வருவதற்குத்தான் அந்த நெருப்பு. முற்றும்.